ஹாய் ஹலோ டேஸீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரவின் நிலவையோட கண்டினியூட்டி. லாஸ்ட்டாக நம்ம எதோட பார்த்துருந்தோம் அப்படின்னா, இப்படி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த பாட்டி எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் இது வந்து இப்படி எல்லா ஒரு கதையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாரையும் நம்ப வச்சு இப்போ வந்து உனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதோடு நம்ம நிப்பாட்டியிருந்தோம். அப்போ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா அப்படியே தான் வந்து உங்கள் டேஸ் போகுது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அப்படியே பேபி பூம் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே ஊர்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. அதாவது இப்படி யாருமே இல்லை, இந்த பொண்ணா ஒத்தாளாக வந்துட்டு இப்படி குழந்தைய பெற்றுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து ஊரில் இருக்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி வந்து சாப்பாடு கொடுக்குறது, இல்லை இதை சாப்பிடு இப்படி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது. அப்போ வந்து நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறத பார்த்தா வந்துட்டு ரைடு கொடுக்குறது பைக்கில், அந்த மாதிரி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்குமே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்துட்டு அந்த நம்மளுக்கு வந்து இப்போ இத்தனை பேர் சப்போர்ட்டுக்கு இருக்கிறாங்க. ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்து ஆர்ஃபனேஜில் இருந்தனால இந்த ஊரே வந்து உங்களுக்கு மொத்தமாக சப்போர்ட் பண்ணுமா, அதனால வந்துட்டு உங்களுக்கு ஓகே நம்ம வந்து இப்போ கொஞ்சம் நம்ம நல்ல ஒரு இடத்துல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு கொஞ்சம் கில்ட்டாக இருக்குது. அப்புறம் வந்து அந்த பாட்டிக்கிட்ட சொல்வீங்க, பாட்டி பொய் சொல்கிறது தப்பு இல்லைன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம நல்லதுக்காண்டியே ஒரு பொய் சொல்கிறோம்னா அந்த பொய்யில் எந்த ஒரு தப்புமே இருக்காது அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்துட்டு அதிலே தான் ஃபிக்ஸ் ஆகிட்ருப்பீங்க. அப்படியே தான் உங்கள் லைஃப் போயிட்டுருக்கும். அப்படியே டேஸ் போக போக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஊரே சேர்ந்து மொத்தமாக வளகாப்புலாம் நடக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழுகையாக இருக்கும். இப்படி வந்துட்டு நம்மளுக்குன்னு இத்தனை பேர் இருக்காங்க, நம்மளுக்குன்னு யாராவது இருப்பாங்களா அப்படின்னு இருந்த டைமில் வந்துட்டு இப்போ உங்களுக்குன்னு ஊரே சேர்ந்து வளகாப்பு நடத்தும் போதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. அவங்களுக்கு வந்து டெலிவரி டேட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டெலிவரி டேட் வரும்போது உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கும். அப்புறம் வந்து பாட்டி தான் ரொம்ப கன்சோல் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன, என் பேத்தியை நான் பார்த்துக்காம வேறு யார் பார்த்துக்குவா, நீ பயப்படாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சொல்லிவிட்டு. அப்படி இருக்கும்போது அன்றைக்கி டெலிவரி டேட் வந்தோடனே நீங்கள் அப்படி கத்துறீங்க. நீங்கள் கத்துறத பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் அதாவது நைட்டில் தான் வந்து டெலிவரி பெயின் வந்திருக்குமா. ஸோ வந்துட்டு கத்துறத பார்த்துட்டு பக்கத்து வீடு எய்த்த வீட்டில் இருக்கவங்களாம் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னோடனே அப்புறம் அவங்கெல்லாம் வந்து வண்டியை வச்சு உங்களை பிடிச்சி அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. தாத்தா பாட்டினால தூக்கலாம் முடியாதுல்ல, ஸோ எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணி அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. நீங்களும் அந்த வழியில் கத்திக்கிட்டே இருக்கீங்க, முடியலன்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணுமான்னு டாக்டர்ஸ் எப்படியோ சொல்லி, ஏன்னா வந்து நீங்கள் கிராமத்தில் இருக்கனால சிட்டிக்கு தான் போய் வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்க. அந்த டாக்டருமே பார்க்குறவங்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா அப்படின்ட்டு, சரி ஃபஸ்ட் நம்ம என்னான்ட்டு இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபர்தராக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கடைசியாக ஒரு வழியாக போராட்டம் பண்ணி அப்படியே வந்து குழந்த அழுகிற சத்தம் கேட்டோடனே வெளியே இருக்கவங்களுக்குலாம் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. டாக்டரும் பார்த்துட்டு ஓகே என்ன பேபி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கவங்களாம் கேட்கும்போது இப்படி பெண் குழந்தை அப்படின்னே எல்லாருக்கும் அப்பாடா, வீட்டுக்கு வந்து ஒரு மகாலட்சுமி வந்துட்டா அப்படின்னோடனே, அப்போ கூடத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க, வீட்டுக்கா, இந்த ஊருக்கே மகாலட்சுமி வந்துட்டா, ஒயன் வந்து நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி, அவளுக்கு ஒரு பொண்ணுன்னா அது இந்த ஊருக்கே மகாலட்சுமி தான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து உங்ககிட்டயே சொல்லுவாங்க, இப்படி வந்து ஊருக்கே ஒரு மகாலட்சுமி வந்து சொன்னோன்னே உங்களுக்கு ரொம்ப அப்படியே அழுகையாக இருக்கும். இப்படி அழுதுகிட்டே வந்து தேங்க்ஸ் அப்படின்னோடனே, ச்சே என்ன நம்ம வீட்டு பிள்ளை நீ வந்து எங்களுக்கெல்லாம் வந்து தேங்க்ஸ் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அப்படி இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நிறையா வந்து நல்லா பார்த்துக்குவாங்க. அந்த குழந்தையவே இந்த மொத்த ஊருமே எடுத்து தான் சேர்ந்து வளர்க்குமா. உங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும், பரவாயில்ல நம்மளுக்கு கிடைக்காத சின்ன வயசில் நம்ம பொண்ணுக்கு வந்து கிடச்சிருக்கு, அவளுக்கும் யாரும் இல்லை, என்னை தவிர யாரும் இல்லை, பட் இந்த ஊரே வந்து அவளுக்கு சொந்தமாக நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இப்படி வந்துட்டு பாப்பா வந்து திடீர்னு யார் வீட்டில் போய் விளையாடும், யார் வீட்டில் வேணாலும் சாப்பிட அப்படியே கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு எல்லார் வீட்லேயும் தான் பாப்பா வளருமே, உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஆனால் பாப்பா வந்து உங்களோட பயங்கரமான செல்லம். நீங்கள் வந்து என்ன தான் வீட்டுக்கு போனாலும் அம்மா அப்படின்னு ஒரு இது சொன்னோன்னே, இருமா கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொன்னாலும் இல்லவே இல்லை, நான் அம்மாக்கிட்ட போயே ஆகணும்னு சொல்லிட்டு கத்தி அடம் பிடிச்சி அந்த மாதிரி பண்ணி எப்படியாவது வந்துட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும் பாப்பா. இப்படியெல்லாம் நடந்துக்கிறதுனால தான் வந்து பாப்பா வந்து ஏரியாவுக்கே செல்லம். அப்படியே வந்து உங்களை காட்டினா வந்து நீங்கள் பாப்பாவை தேடுறீங்க, எந்த வீட்டில் இருக்காளோ, டைம் ஆயிடுச்சு, இன்னும் டைம் ஆயிடுச்சுன்ற எண்ணம்லாம் வரவே மாட்டா. அப்படியே ஊர் சுற்றணும்னா ஊர் சுற்றுவா, ஆனால் நைட்டு தூங்கும்போது மட்டும் என் ஞாபகம் வந்துடும், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வந்துடுவா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புலம்பிட்டே எந்த வீட்டில் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பூரா தேடிக்கிட்டே இருக்கீங்க. இப்படி பார்த்தீங்களா, எழில பார்த்தீங்களான்னொடனே, பாப்பாவா இல்லையாவா, அப்போதே அந்த வீட்டுக்கு போனால் இந்த வீட்டுக்கு போனான்னு கேட்குறவங்களாம் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்காக பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு.
ஐயோ! நான் யார் வீட்டுக்கு தான் போய் தேடுறது? எல்லாரும் ஒரே பதில தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போறீங்களா, அவங்களாம் சிரிக்கிறாங்க. பாப்பாவ திட்டாத அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டல. யாராவது வந்து கடைசிலயாவது வந்து குடுங்களேன் அப்படின்னோனே, போ நாங்களே பாப்பா இன்னைக்கு தான் எங்க வீட்டுக்கு வருது, இங்க தான் வருதுன்னோனே, ஐயோ! டெய்லி எல்லார் வீட்டுக்கும் போறா. என் வீட்ல என் பாப்பா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்களா? எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு, போ போ ஒவ்வொரு வீடா கேட்டு கேட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டே தான் அனுப்பிச்சி விட்றாங்க. நைட்டு வந்து டைம் ஆயிடுச்சு. அதாவது 7:00 ஆயிடுச்சு. இனியாவது பாப்பாவ குடுங்களேன் அப்படின்ற மாரி தான் நீங்க தேடி போயிட்டுருக்கீங்க. அப்படி போகும்போது கடைசியா ஒரு பாட்டி வீட்ல இருக்கு. அதாவது உங்க பாட்டி இல்ல, இன்னொரு பாட்டி வீட்ல இருக்கு. பாட்டி நீங்க தான் வச்சிருக்கீங்களா? நான் எங்கேருந்து எங்கே வந்துகிட்டுருக்கேன் அப்படின்னோனே, சரிம்மா இன்னைக்கு தான் பாப்பா என் வீட்டுக்கு வந்துச்சுன்னோனே, அது சரி என் பாப்பாவ என் வீட்டுக்கு நீங்கள் யாரும் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னோடனே, சரி சரி இந்தா உன் பாப்பாவை வச்சுக்கோன்னே, பாப்பா இங்கே வா அப்படின்னோடனே, அம்மா இருங்க இருங்க பாட்டி வந்து இப்போ தான் வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தாங்க, நான் அதை சாப்பிட்டு வரேன்னொடனே, அப்போ நான் செஞ்சது அப்படின்னோடனே, அதையும் வைங்க அதையும் சாப்பிட்றதுக்காண்டி இப்போ வந்து உங்கள் ஸ்நாக்ஸை சாப்பிட்டா பாட்டி வந்து கஷ்டப்படுவாங்க, அதனால நான் அவங்க ஸ்நாக்ஸை சாப்பிட்டு உங்கள் ஸ்நாக்ஸை சாப்பிட்ணுன்னு, அப்போ நீ சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு, அம்மா அம்மாம்மா ப்ளீஸ்மா பாட்டி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்களே அப்படின்னோடனே, ஐயோ அந்த மாதிரி முகத்தை காட்டாத பாப்பா, போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வா அப்படின்னோடனே, ஏம்மா குழந்தைய திட்டுறோன்னே, பாட்டி நீங்களும் செல்லம் கொடுக்காதீங்க, இவ எல்லார் வீட்லேயும் போய் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்றாளே தவிர வந்து வீட்டில் சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறேன், நாங்கள் வீட்டில் சாப்பாடை செஞ்சு வச்சுட்டு சாப்பிடவாமான்னு, இல்லை நான் பாட்டி வீட்டில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன், அத்தை வீட்டில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன்னு அப்படியே சொல்லி தப்பிச்சு ஓடிடுறா. நீங்கள் எல்லாரும் தான் சேர்ந்து அவளை செல்லம் கொடுத்து கெடுக்குறீங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி செல்லமாக வந்து எல்லோரும் சண்டை போடுறீங்களா அவங்களாம், விடுமா சின்ன பாப்பா தானே, சின்ன பாப்பான்னா அதுக்காண்டி அப்படின்னோடனே, சரி 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 சாப்பிடு 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 சொல்ல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து ஊட்டி விட்டுட்ருக்காங்க. அந்த குழந்தை அப்படியே நல்லா க்யூட்டாக வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க, சரிடி சரி வா வீட்டுக்கு வா உனக்கு நான் சாப்பாடு ஊட்டுறேன்னு இல்லையான்னு பாருன்னொடனே, அம்மா ஸ்நாக்ஸ்ன்னு சொன்னீங்க, சாப்பாடு ஐயோ நம்மளே வாயை விட்டு இல்லை இல்லை ஸ்நாக்ஸ் தான் செல்லம் உனக்காண்டி வச்சுருக்கேன், அம்மா சாப்பாடு வந்து சும்மா சொன்னேன், உனக்கு இன்றைக்கி நான் ஆக்கவே இல்லை, உனக்கு நான் ஸ்நாக்ஸ் தான் வீட்டில் செஞ்சு வச்சுருக்கேன்னொடனே, பொய் சொல்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னோடனே, இல்லைம்மா நான் சொல்லுவேன் நான் பொய் அப்படின்னோடனே, இல்லை உங்கள் அம்மா பொய் சொல்கிறா அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு அத்தை வந்துட்டு கத்துறாங்க. ஏன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இல்லை இல்லை நான் வரல இல்லை நான் எனக்கு பாட்டி கூடயே தூங்கிக்கிறேன் பாட்டி கூட தூங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படியே தான் இருப்ப வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறீங்களா அந்த பாட்டி, என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்ல அப்படின்னோடனே, பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டோடு அப்படியே தூக்கிட்டு போகிறீங்க, குழந்த ஒரு பக்கம் இது ஒன்றுது, அந்த தட்டு ஒரு கையில் இருக்க அப்படியே சமாளிக்க முடியாமல், அம்மா அம்மா இருங்கம்மா இருங்க விடுங்க நான் அதை சாப்பிட்டு வரேன்னு, நீ வாயை மூடி இதையும் எடுத்துகிட்டு வரல அதையும் சாப்பிடு நான் செஞ்ச சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்படியே குண்டு கட்ட தூக்கிட்டு போகிறீங்க. அந்த பிள்ளை கத்துது, தெருவில் இருக்கவங்களாம் சிரிக்கிறாங்க, விடுமா சின்ன பாப்பா தானே, சின்ன பாப்பான்னு எல்லோரும் நீங்கள் இந்த பிள்ளைக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு சாப்பாடு சாப்பிட மாட்டேங்க, அந்த பிள்ளையை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் போதும்னு ஆயிடுது, ஏன் இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சமாவது நீங்கள் ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு போல் சாப்பாடை நீங்கள் கொடுங்க, நீங்கள் சாப்பாடு கொடுத்தா நான் என்ன வேணான்னு சொல்கிறேன்னா, கொஞ்சம் சத்தாக சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும், அப்புறம் தான் குழந்த வளரும் அப்படின்னோடனே, குழந்த இப்போ சாப்பிட்டதாம்மா எல்லாமே, அப்புறம் நம்ம இந்த மாதிரி எனக்குலாம் பாரு பல்லு போயிடுச்சு, இப்போ உட்காந்து என்னால் முறுக்கு சாப்பிட முடியுமான்னு, அதுக்கு குழந்தை இந்த வயசில் சாப்பிட்டா தான் சத்து உடம்புல ஒட்டும் அப்படின்னோடனே, போம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நீ பாப்பா நாளைக்கு வா நான் உனக்கு நான் ஏதாவது செஞ்சு வைக்கிறேன்னொடனே, சரி சரி அப்படின்னு கொண்டு போருவேன் 2 பேரையும் அப்படின்னோடனே, இப்போ போ 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 அப்புறமே பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, சரி நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆன்ட்டி வேறு சொல்கிறாங்களா, நானும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப்லாம் குழந்த காட்டுது, நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ இந்த ஊருக்குள்ளே இந்த பிள்ளைய கூட்டு வச்சு நான் வாழ்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் நான் டெய்லி உயிர் போயிட்டு உயிர் வருது இந்த ஊரோட, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டே போகிறாங்களா, எல்லாம் சிரிச்சிட்டே இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் திட்டுறது பெருசாக தெரியல, ஏன்னா வந்துட்டு அவங்களாம் வந்து செய்கிறதும் ஒரு மாதிரி தானே இருக்குது, ஸோ வந்துட்டு அவங்களும் சிரிக்கிறாங்க, இந்த குழந்த அவங்கள போட்டு பாடாக படுத்துது, எல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்து அப்படியே கிளம்ஸியாக வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, கையில் ஒரு தட்டு இடுப்பில் குழந்த அப்படியே பிடிச்சிட்டு அந்த பிள்ளை அப்படி சோஃபாவில் டப்புன்னு உட்கார வச்சுட்டு அந்த தட்டை அப்படியே முன்னாடி வச்சுட்டு ஸ்நாக்ஸு சாப்பிடு அப்படின்னே, இல்லை நான் சாப்பிட்டா நீங்கள் வந்து எனக்கு சாப்பாடு கொடுப்பீங்க, நான் ஸ்நாக்ஸையும் சாப்பிடல சாப்பாடே சாப்பிடல எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னோடனே,
இப்போ நீ ஸ்நாக்ஸை சாப்பிட்டா தான் உனக்கு சோறு கொடுக்க முடியும், இல்லைன்னா வந்து இந்த ஸ்நாக்ஸும் வேஸ்ட் ஆயிரும், சாப்பாடு வேஸ்ட் ஆயிருன்னு. எனக்கு வேணாம், எனக்கு வேணாம், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கை காலை ஆட்டிக்கிட்டே இருக்க. நீ இருடி, நீ அடங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் சாப்பாடை போட்டு இந்தா ஊட்டு ஊட்டுன்னு அப்படியே ஊட்டுவாங்க. நம்ம அம்மா அப்பெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஊட்டுவாங்களே, இந்தா அந்த குழந்த வாயை திறக்க வேணான்னு இங்கிட்டு இங்கிட்டு ஆட்டுது. நீ அடங்க மாட்டேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு மடியில் உட்கார வச்சு வாயை பிடிச்சிருந்தா தீனி சாப்பிடு சாப்பிடுன்ட்டு அந்த ஸ்நாக்ஸு அது வந்து முறுக்கு மிச்சர் மாதிரி தான் இருக்கா, அதையும் வாய்க்குள்ள வச்சு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி திணிச்சிருந்தா சாப்பிடு அப்படின்னு. மாமா வயிறு ஃபுல்லாக இருக்க, போதுமா 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 அப்படின்னு சொல்லிட்டு வாயை நான் திறக்க மாட்டேன், நீங்கள் வந்து வாயை திறந்தா தானே ஊட்டுவீங்க, நான் திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை முடிக்கிச்சு. நீ அடங்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சு கிச்சு காமிச்சோன்னே அந்த பொண்ணு ஏ அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறக்கணுமா, மறுபடியும் ஒரு ஊட்டு. திறக்க மாட்டேன் அப்படின்னோடனே நீ திறந்துட்டது இரு, 2 வாய் தானே நான் இரு எப்படி ஊட்டுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு ஊட்டிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் அம்மாவும் பொண்ணும் சண்டை போடுறது ஊரே நின்று வேடிக்கை பார்க்குது. என்னன்னா அப்படி குழந்தை இழுத்துட்டு போயிட்டா இன்றைக்கி சாப்பாடு கண்டிப்பாக ஊட்ட போகிறா. இல்லைன்னா வந்துட்டு ஏன்னா வந்துட்டு எல்லோரும் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, குழந்தை சொல்லும், அம்மா இன்றைக்கி சாப்பாடு கொடுப்பாங்க பாட்டி, நீங்கள் ஸ்நாக்ஸ் கொடுங்க, அத்தை நீங்கள் ஸ்நாக்ஸ் கொடுங்க, அதை சாப்பிட்டேன்னா எனக்கு வயிறு ஃபுல்லாயிரும், அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்கன்னா நான் போய் சொல்லிடுவேன், இப்படி நான் அத்தை வீட்டில் சாப்பிட்டேன், இப்படி பாட்டி வீட்டில் சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படின்னோடனே பாப்பா உங்கள் அம்மா தெரிஞ்சு எங்களை கொன்று புருவா அப்படின்னோடனே, ப்ளீஸ் ப்ளீஸ் அம்மா வந்து கீரை கொடுக்குறாங்க, கேரட் கொடுக்குறாங்க, நல்லாவே இல்லை, நீங்கள் கொடுக்குற முறுக்கு மிச்சர் டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நீங்கள் சூப்பராக சமைக்கிறீங்க, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு சமைக்கவே தெரில, சமையலுக்கு ஸ்பெல்லிங் தெரில எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னோடனே எல்லாம் சிரிக்கிறாங்க. இந்த வாய்க்கு தான் உங்கள் அம்மா உன்னைய போட்டு அந்த பாடுபடுத்துகிறோன்னு. ப்ளீஸ் 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 எனக்கு வந்து முறுக்கு மிச்சர் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து அது வேணாம், அதுக்கு பதிலாக வந்துட்டு எனக்கு வந்து கேசரி, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்வீட் செய்வீங்களா, அது பேர் வந்துட்டு எனக்கு தெரியலையே, அந்த பாலுக்குள்ளே வந்து ஏதேதோ போட்டு தருவீங்களே எனக்கு அதுவும் வேணும் அப்படின்னோடனே, அது சரி உங்கள் அம்மாட்ட நான் அதை கொடுத்து உங்கள் அம்மாட்ட திட்டு வாங்குறதுக்கா, வாய்ப்பே இல்லை, உனக்கு வேணால் மிச்சர் முறுக்கு வாங்கி தரேனே தவிர அதெல்லாம் கிடையாது, அதில் வந்து அதிகமாக ஸ்வீட் இருக்கும், அப்புறம் உனக்கு வந்து வயிறு வலிக்குது புழு பூச்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா எனக்கு அதுக்கு வந்து என்கிட்ட சண்டை போடுவாள், முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தையும் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் பிளான் பண்ணி தான் அந்த குழந்தைய வந்து எல்லோரும் காப்பாற்றி விட்ருப்பாங்க. அவங்களுக்கும் தெரியும் காய்கறிலாம் சாப்பிட்றது நல்லது தான் அப்படின்ட்டு, பட் இருந்தாலும் குழந்தை இவ்வளோ க்யூட்டாக சொல்லுது, இதுக்கிட்ட போய் நம்ம எப்படி நோ சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து விட்ருவாங்க. இன்றைக்கி அதனால தான் பிளான் பண்ணி ஊரே வந்து பிளான் பண்ணி இன்றைக்கி கண்டிப்பாக வந்துட்டு இவள் வீட்டில் சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா காலையில் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த காய்கறி கடையில் போய் கீரை வாங்கியிருப்பீங்க, இன்றைக்கி வந்து கீரை வாங்கும் போதே வந்து சொல்லியிருப்பீங்க, இல்லை வந்து பாப்பாவுக்கு வந்து கீரை கொடுக்கணும், ஏன்னா வந்து சாப்பிட்றதே இல்லை, சரி அத்தா இன்றைக்கி கீரை கொடுப்போன்னே ஊரே பார்த்துருக்கோம். அப்படியே நீங்கள் வந்துட்டு பார்த்து அப்படி சொல்லியிருப்பீங்க, இன்றைக்கி யாராவது என் மகளுக்கு சாப்பாடு ஸ்நாக்ஸ்ன்னு கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கீரையை வாங்கிட்டு போயிருப்பீங்க. பட் இருந்தாலும் போச்சு, இன்றைக்கி குழந்த வீட்டில் ஒரு ரணகலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல, இன்றைக்கி நான் பாப்பாவுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு நீ இவக்கிட்ட தேவையில்லாமல் வாங்க போகிறது கண்டிப்பாக உறுதியாகி போச்சு அப்படின்னோடனே, இப்போ பாவம் அதுக்காண்டி அந்த குழந்தைய அம்புட்டு கற்றுக்கிட்டு கத்தியாக சாப்பாடு ஊட்டுவாங்க. இன்றைக்கி நான் செல்லத்துக்கு நான் தான் சாப்பாடு கொடுக்க போகிறேன்னே, இன்றைக்கி உன் வீட்டில் தான் சண்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து சொன்னவங்க எல்லாருமே அதே மாதிரி தான் ஸ்நாக்ஸை கொடுத்துருப்பாங்க. உங்களுக்குன்னா ஆத்திரமாக இருக்கும், அதனால தான் சாப்பாடை பிடிச்சி இந்த ஊட்டிக்கிட்டு இருக்கு. இதை பூராமே வந்து வெளியிலேருந்து, அதாவது ஜன்னல் கதவுக்கிட்டேருந்துலாம் எல்லோரும் எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் அப்படியே கேஷுவலாக பார்க்கும்போது ஜன்னல்கிட்ட இருக்கும்போது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவளை கேட்டு குட்டிச்சவராக்குறீங்க, உங்களுக்கு இருக்குது ஒரு நாள், உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படி இப்படின்ட்டு நீங்களும் கத்திக்கிட்டு இருக்கீங்க. அவங்களாம் ஆத்தாடி இந்த ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை சாத்திட்டு எல்லோரும் ஓடிட்டாங்க. இதை வந்து அந்த தாத்தாவும் பாட்டி பார்க்குறாங்க, ஐயோ இவளுக்கும் வேறு வேலை இல்லை, இந்த ஊர்க்காரங்களுக்கு வேறு வேலை இல்லை, இவ செய்யாதீங்கன்னா அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க, என்னத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவும் பாட்டி பார்த்துட்டு, சரி விடுமா அதான் சாப்பிட்டால அப்படின்னோடனே, இருங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சோன்னு 2 வாய் இருக்கலாம், அதை ஊட்டியே திருவன்னு, பாட்டி தாத்தா காப்பாற்றுங்க ப்ளீஸ், இவங்க ரொம்ப பாடுபடுத்துகிறாங்க, வாங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு மடியில் இருந்துட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுதா, போய் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இருக்க நல்லா காலை வச்சு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு, இந்த 2 வாய் அப்படின்னு சொல்லிட்டு கீரை ஒரு வாய், அந்த முறுக்கில் ஒரு வாய், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஊட்டோன்னே அந்த பிள்ளை மூஞ்சி பார்க்கணும்,
நல்லாவே இல்லை. பாட்டியோட முறுக்கு டேஸ்ட்டு தெரியவே இல்லை. உங்களோட கேவலமான சமையல் டேஸ்ட்டு தான் தெரியுது. வேணாம் துப்ப போகிறேன் அப்படின்னு. நீ துப்புறியாடி இருடி அப்படின்னு சொல்லிட்டு வாயில் கையை வச்சுக்கிட்டு நீ முழுங்குற வரைக்கும் நான் கையை எடுக்கவே மாட்டேன்னு உங்கள் கையிலே துப்புறேன்னு நீ துப்பி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயில் கையை வச்சுக்கிட்டேவும் முழுங்குறேன் கையை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுதா. அப்படி முழுங்கினதுக்கப்புறம் இப்போ எப்படி இவ்வளோ சோறு போச்சா இன்னொரு போதும் அப்படின்னே உங்களுக்கு பார்க்க பாவமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த ஒரு வாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு குழந்தைக்கு நல்லா வாயெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இந்த ஒரு வாய் வாங்கிறதுக்கு உனக்கு எம்பிட்டு அழுக வருது, என்னென்ன அல்சாட்டியம் பண்ணுற இரு, உனக்கு ஒரு நாளில் ஒரு நாள் உன்னைய போட்டு அடிக்கிற அடியில் அந்த ஊர்க்காரங்க உனக்கு சோறே கொடுக்கக்கூடாது அப்படின்னோடனே அப்படின்னோடனே அப்படி பக்கத்தில் இன்னொரு ஜன்னலேருந்து என்னது எங்கள் வீட்டு பிள்ளையை அடிப்பியா, உனக்கு இருக்கு நீ அடித்து மட்டும் பாரு உன்னை நாங்கள் என்ன பண்ணுறோன்னு. சித்தி சொல்லுங்க, எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. அடி பாவி, இன்ன வரைக்கும் என்னை திட்டினா அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரில. இப்போ உங்கள் வீட்டு பிள்ளையை அடிக்க போகிறேன்ற மட்டும் சண்டை கட்டிக்கிட்டு எல்லோரும் வரீங்க அப்படின்னோடனே. ஆமாம், எங்கள் குழந்த சமத்து குழந்த. யார் இது சமத்து குழந்த என்ன நம்ப சொல்கிறீங்க அப்படின்னோடனே. விடுமா, சின்ன பிள்ளைங்கன்னா சேட்டை பண்ணதான் சப்போர்ட்டுக்கு வராதீங்க, வந்தால் நான் ராட்சசியாக மாறிடுவேன்னு. நாங்கள் அதுக்குள்ளேயும் கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஜன்னலை சாத்திட்டு போகிறாங்க. அப்புறம் அந்த குழந்த அப்படியே உங்களை முறைச்சி பார்க்குது. என்ன பார்க்குற, கண்ணை நோண்டிடுவேன் அப்படின்னோடனே. நான் குத்திடுவேன் அப்படின்னோடனே. பாட்டி அப்படின்ட்டு நீங்கள் கத்துறீங்களா, தாத்தா அப்படின்ட்டு அந்த குழந்தை கத்துது. 2 பேரையும் பார்க்குறாங்க. ஐயோ, யார் குழந்தை யார் பெரிய மனுஷனே வேறு தெரியல. நீயாவது வயசுக்கு ஏற்ற இப்போ உங்கள் பேத்தி வந்தோடனே, உங்கள் கொள்ளு பேத்தி வந்தோடனே இந்த பேத்தியை மறந்துட்டிங்களா, போங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா. சரி என் பேத்தி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு. அப்போ நான் முக்கியம் இல்லையா அப்படின்ட்டு அந்த சின்ன குழந்தை அழுதானே. சரி என் கொள்ளு பேத்தி தான் எனக்கு முக்கியம் தாத்தானோடனே. அப்படி 2 பேர் பார்க்குறீங்க, அப்படியே மாறி பார்க்குறீங்களா அப்படின்ட்டு சொன்னோடனே அந்த பிள்ளை அப்படின்ட்டு சொல்லுதா. அப்படி பார்த்துட்டு போங்க, எனக்கு என் பாட்டி இருக்காங்க, எனக்கு என் தாத்தா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படி இழுத்துட்டு போகிறாங்க. அப்படியே அவங்க 2 தாத்தா பாட்டிக்கு ஐயோயோ என்னென்னலாம் இன்னும் பண்ண வேண்டியது இருக்கோ, இப்போ தான் இதுக்கு 4 வயசு ஆகுது, இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது, இதுகளோட இதே போராட்டம் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் புலம்பிட்டு. அப்போ நாங்கள் உங்களுக்கு தொல்லையே தெரியணும்ல, நாங்கள் 2 பேர் தொல்லையே தெரியணும், அப்போ நாங்கள் 2 பேர் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் குழந்தை நீங்களும் அப்படியே ஒன்றா வந்துட்டு ரூமுக்கு போகிறீங்களா. அவங்க பார்க்குறாங்க, என்னடா இது வரைக்கும் இன்ன வரைக்கும் சண்டை காடாக இருந்துச்சு, இப்போ 2 பேர் ஒன்றா சேர்ந்துட்டு போகிறாங்க. ஐயோ, இது கூட தான் நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் ஐயோ அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அவங்க ரூமுக்கு போயிடறாங்க. அப்படியே வந்துட்டு ரூமில் போய் குழந்தைய வச்சுன்னு அப்படியே அந்த குழந்தை ஒரு மாதிரி குறுன்னு பார்க்குது. அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன பார்க்குற அப்படின்னோடனே. ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே. என்ன சொல்லு அப்படின்னோடனே. ஒன்றும் இல்லை, கடைசியில் சாப்பாடை ஊட்டி விட்டிங்களா அப்படின்னோடனே. உனக்கு நல்லது தானே செய்கிறேன் அப்படின்னு. நல்லாவே இல்லை, நல்லது செய்கிறேன்ட்டு அது நல்லா இருந்தால் தானே சாப்பிட முடியணும்னு. ஐயோ கடவுளே, உட்காரு அப்படின்னோடனே. முடியாது அப்படின்னோடனே. ஹோம்ஒர்க் பண்ணியாருன்னே. ஐயோ அது வேறு இருக்கா அப்படின்ட்டு. அப்போ பண்ணலையா இந்த வீட்டுக்கு போயும் ஸ்நாக்ஸ் மட்டும் எல்லா வீட்டுக்கு போய் சாப்பிட்றல, டிவி பார்க்குறல, அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன்னு. இல்லை நான் பண்ணேண்ணா, ஞாபகம் இல்லையா, ஞாபகம் இல்லையா அப்படின்னே. ஐயோ எங்கே வந்து நான் பண்ணேன் அப்படின்னே. நீ சொல்லு பண்ணியா என்ன அப்படின்னே. ஆமாம் பண்ணேன் அப்படின்னா. சரி 2 + 2 எவ்வளோ? 1 2 2 4 4 அப்படின்னு. ஏன்னா கரெக்டாக ஆன்சர் சொல்கிற அப்படின்னு. 3 + 2 1 2 2 4 5. என்ன கரெக்டாக சொல்கிறேன், உண்மையிலே பண்ணியானு. நான் பண்ணேன். அப்போ ஹோம்ஒர்க் நோட் எங்கன்னு அப்படின்ட்டு தலையை செஞ்சுட்டு அது எங்கேயோ வச்சேன், ஆனால் எங்கே வச்சேன், என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது அதை எழுதுனேன். அப்போ கூட அந்த வீடு உனக்கு ஞாபகம் இல்லை, என்ன ஸ்நாக்ஸ் எழுதுனேன் சாப்பிடும்போது எழுதுனேன்றதை ஞாபகம் வச்சு நீ யோசிக்கிறேன்னே. அஃப்கோர்ஸ் இது யார் சொன்னானே, அந்த அக்கா. ஐயோ கடவுளே அப்படின்ட்டு. சரி சொல்லு, எந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது அது ஹோம்ஒர்க் எழுதணுன்னே. எனக்கு
கேசரி அப்படின்னோடனே கேசரி. அப்போ அந்த அத்தை உட்காரு நான் போய் வாங்கிட்டு வரேன்னொடனே, இல்லைம்மா நம்ம காலையில் ஸ்கூலுக்கு போகிறப்ப வாங்கிக்கலான்னொடனே, உனக்குலாம் பயமே இல்லைல்ல அப்படின்னே, இல்லவே இல்லை நேவர் அப்படின்னோடனே, இது யார் சொல்லி கொடுத்தா? சேம் அக்கா அப்படின்னே, அவளுக்கு இருக்கு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எனக்கு இங்கிலீஷ் தானே சொல்லி கொடுத்தாங்கன்னொடனே, அதெல்லாம் வந்து இங்கிலீஷில் ஏபிசிடி கற்றுக்கோ, அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நெவர்லாம் கற்றுக்கல அப்படின்னோடனே, உங்களுக்கு பொறாம நான் இங்கிலீஷ் பேசுகிறேன். சரி சரி தூங்கு அப்படின்னோடனே, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே கை கட்டுதான். எதுக்கு இப்போ மட்டும் என்கிட்ட வர? நீ போ உங்கள் அத்தை வீட்டுக்கு போ, சித்தி வீட்டுக்கு போ, பாட்டி வீட்டுக்கு போ, ஏன் உங்கள் இங்கிலீஷ் சொல்லித்தர அக்கா கிட்ட போ அப்படின்னு. வரணும் 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 அப்படின்னோடனே முடியாது. வரணும் அப்படின்னோடனே முடியாது அப்படின்னா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்மா ப்ளீஸ் இல்லை க்யூட் அம்மாவில் பியூட்டிஃபுல் அம்மாவில் இதெல்லாம் யார் சொன்னா? அது வந்து அக்கா வந்து எனக்கு வந்து நான் பார்க்க க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ நீங்களும் என்னோட அம்மானா நீங்களும் அப்படி தானே. அப்பாடா குளிருது, எவ்வளோ ஐஸ் வைக்கிற அப்படின்னே. நான் ஐஸ் வைக்கல, நான் வந்து வேர்ட்ஸ் வைக்கிறேன் அப்படின்னோடனே, ஆஹா அது சரி என்னத்த சொல்ல, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படியே வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து தூங்கிடுறாங்க. அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது தான் வந்துட்டு அந்த பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. எப்படிலாம் நம்ம என்ன எங்கே வந்து எப்படி வந்து இப்படி நல்ல வேலை பரவாயில்ல, ஆனால் அந்த பர்சன் மட்டும் என் வாழ்க்கையில் வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு குழந்தைய தட்டி கொடுத்துட்டு அப்படி கண்ணை மூட்டி யோசிச்சிட்டே இருக்காங்க. இப்போ தான் ரொம்ப நேரம் கழித்து நம்ம ஹீரோவோட மறுபடி ரீஎன்ட்ரி. ஸோ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி எப்பயும் போல், அதாவது எப்பயும் வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் கடுக்கடுக்கடுன்னே தான் சுற்றிட்டு இருக்காரு. யாரை பார்த்தாலும் அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி உருன்னே தான் வச்சுருப்பாரு. அப்பப்போ ஏதாவது சிரிப்பார் முன்னாடி, இப்போல்லாம் சுத்தமாக சிரிக்கிறதே இல்லை. அவருக்கு ஒரு மாதிரி கோபமாக வருது. யாரை பார்த்தாலும் அடித்து கொண்டுடலாமான்ற மாதிரியே தான் மூஞ்சி வச்சுட்டே சுற்றிட்டு தட்டாரு. அப்பப்போ இருக்கும்போது டேக்கும் ஜங்குக்குமே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். இவனை விட்டு அடித்து கொன்ற மாதிரியே பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் சேர்ந்து கூடயே சுற்றிட்டு இருப்பாங்க. முன்னாடியாவதுட்டு ஒரு செகண்ட் தாட் தேர்ட் தாட்லாம் வச்சுருப்பார். இவங்களுக்கு வந்து மன்னிப்பு கொடுக்கலாமா வேணாமா, இப்போல்லாம் தப்புனா தப்பு தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கொடூரமாக மாறிட்டாரா. மித்த இருக்கிற மாஃபியாஸில் இருக்கவங்களுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ஏன் ஜிம்மன் இந்த அளவுக்கு கொடூரமாக மாறிட்டான், அதுவும் ரீசன்ட் டேஸில் தான் இப்படி மாறி இருக்கானே அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. இப்படி அந்த இன்சிடெண்ட் போலீஸில் வந்து அவங்களோட பிளட் சாம்பிள்லாம் ஜிம்மின் கொடுத்துருந்ததுக்கப்புறம் திரும்ப அதே பப்புக்கு வந்துட்டு அதே ரூமில் போய் உட்காடுறாரு. உட்கார போகும்போது அப்படியே பின்னாடியே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜிமின் வந்து பெட்டில் உட்காராரு. அப்படியே படுக்கலான்னு போகிறப்ப அப்படியே ஒரு மிதி, அப்படியே திரும்ப அப்படியே மல்லாக்க அப்படியே படுக்க வரலான்ற போது ஜிமின் அப்படியே ஒரே திரும்பி ஒரு மிதி மிதித்தோடனே அப்படியே வந்துட்டு டே வந்துட்டு கீழே விழுந்தோடனே ஜங்கு காலுக்கிட்ட தான் போய் விழுகிறாரா. ஜங்குக்கோட கால்கிட்ட தான் டேவோட மூஞ்சி இருக்குது. அப்படியே பார்த்து ஜங்கு விழுந்து சிரிக்கிறாரு. டே மச்சான், இதுக்காண்டிலாம் என் காலில் வந்து விழுகணும்னு அவசியம் இல்லைடா, நல்லாடுறா அப்படின்னு சொல்லிட்டு டே சொன்னோடனே டே வந்து அப்படி எந்திரிக்கிறேன்ட்டு காலை நறுக்குன்னு கேள்ட்டு வாயை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விட்றா அப்படின்னோடனே அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு தூக்கி விட்டு, என்ன மச்சான் கீழே விழுந்து கிடக்கு, என்ன என் அழகில் மயங்கி விழுவாங்க தெரியும், அதுக்காண்டி இந்த அளவுக்கா அப்படின்னோடனே நீ மூடு அப்படின்னோடனே அப்படியே திரும்பி ஜிம்மினை பார்க்கும்போது ஜிம்மின் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு தான் பார்த்துட்ருக்காரா. டங் டங் அப்படின்னு சொல்லிட்டு பீப்பில் போட்டு அந்த அடி அடிக்கிறாரு. ஜிம்மின் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு குத்துறாரா. அப்பயுமே வந்துட்டு ஜிம்மின் வந்து அந்த டேயோட கை கால்லாம் வந்து கட்டில் படக்கூடாதுன்ட்டு அவர் கையை இருக்க பிடிச்சோடனே எப்படி பார்க்குறேன், யார் இவன் லூசு பையன், அவனுக்கு அடி விழுந்தாலும் பரவாயில்ல, என்னை வந்துட்டு இந்த கட்டில் உட்கார விட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஓ அப்படின்ட்டு அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. இதை வந்து ஜங்குக்கு பார்க்குறாரு, எதுக்கு இவன் திடீர்னு ஓன்னு சொல்கிறானோடனே அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் டேயாங் இருக்கிற பொசிஷன், ஜிம்மின் பிடிச்சிருக்க பொசிஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓஹோ ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டேய் எந்திரிச்சு போடா அப்படின்னு மறுபடியும் தள்ளி விட்டோன்னு மறுபடியும் டேங்க் பொத்து கீழே வந்து டொடங்ட்டு மறுபடியும் பீப் போட்டு திட்டிட்டு, எதுக்குறா டேய் தள்ளுடா உட்காராதன்னா, நான் உட்கார மாட்டேன்லாடா, ஏன்டா அதுக்காண்டி 2 தடவை கீழே தள்ளிட்டோன்னே, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உட்காராதன்னு, திரும்ப வந்து உட்காராந்தா அப்புறம் அப்படி தான் செய்வேன் அப்படின்னோடனே, டேய் மச்சான் ஜங்குக்கு தூக்கி விட்றா, அவனுக்கு காதல் பைத்தியம் பிடிச்சிருச்சுடா தூக்கி விட்றா அப்படின்னே
மச்சான் இந்த இடத்துலயே உட்காந்துருக்கும்போது நீ காமெடியாக தான் இருக்க, அப்படி உட்காந்துக்கோ, நான் போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னோடனே, டேய் நீலாம் நல்லா இருப்பியா, நாசமாக போயிடுவாடா, தூக்கி விட்றானே போடா அப்படின்னோடனே, அப்புறம் வந்துட்டு தேங்க அப்படி தவந்துக்கிட்டே போயிட்டு அந்த சோஃபாவில் உட்காந்தோடனே, அதை முன்னாடி செஞ்சுருக்க வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாமல் கீழே விழுந்து இப்படி அப்படின்ட்டு ஜிம்மின்னு சொன்னோன்னே, சொல்லுவேடா சொல்லுவேன், நல்லா இரு அப்படின்னோடனே, எனக்கு தெரியும் மச்சான் நான் எப்பயுமே நல்லா இருப்பேன், ஏன்னா என் கூட தான் 2 கிறுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்களா அப்படின்னு. அடங்க என்ன வார்த்தைடா சொன்னேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்தேன். சில் மச்சான் சில் அப்படின்னோடனே, சில்லு சொல்லுன்ட்டு உட்காரு அப்படின்னோடனே ஜிம்மின் உட்காந்ததுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு ஜங்குக்கு சொன்னோன்னே, என்ன அப்படின்னோடனே, ஒரு 5 நிமிஷமாக உட்காந்துருக்கான். ஆமாம் அதுக்கு என்ன, ஏதாவது சொல்கிறது, எதுக்கு உட்காந்துருக்கோம், என்ன ஏது, எதுவும் திரும்ப இது பண்ண போகிறியா, ஆனால் இங்கே பொண்ணுங்க யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜங்குக்கு தேங்கும். ஓ மை காட், எங்கள் கற்பனை சூறையாட போறியா, தள்ளி போடா போடா, ஆம்பளை போறீங்க தள்ளி போடா எங்கள் பக்கத்தில். நான் இப்படி ஜிமின் கேவலமாக 2 பேர் லுக்குறாரு. ஐயய்ய என்னது இது அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கை விட்டுட்டு, இந்த பாரு மச்சான், நான் வந்து பார்த்தாலும் கொஞ்சம் பளபளப்புன்னு பாலிஷ் இருக்க ஃபிகரை தான் பார்ப்பேன், உங்களை மாதிரி அட்டு பீஸெல்லாம் பார்க்க மாட்டேன்னு. என்ன வார்த்தைடா சொன்னேன், நாங்கள் கண்ணை காமிச்சா எங்கள் காலில் வந்து 100 பொண்ணுங்க விழுகணும், நாங்கள் கையை அசைச்சா எங்கள் மடி மேலே 10 பொண்ணு வந்து விழுகணும்னு. அப்புறம் என்னடா 10க்கு 100க்கு கேப் நிறையா இருக்கு, நீ மூடுறா, ஏதோ ஒரு ஐமீனில் வந்துடுச்சு வாயை மூடுறா, எதுக்குறா வர சொன்னா, அதை முதல்ல சொல்கிறேன் எங்களை டேமேஜ் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்டே அங்கே கோரஸாக கத்திக்கிட்டே அச்சச்சச்சா அப்படின்ட்டு ஜிம்மின் காதை நோண்டிக்கிட்டு. ஸோ சரி, நீ எனக்கு மாமா வேலை பார்க்குறதுக்கு தான் உங்களை வர சொன்னோடனே, வாட் இன்னொன்னே, ஆமாண்டா மாமா வேலை பார்க்கறதுக்காண்டி தான் அந்த ரூமுக்கு உங்களை கூப்பிட்டு விட்டுனோடனே, டேய் உனக்காண்டி எல்லா வேலையும் பார்த்தோம்டா, இப்போ அந்த வேலையும் நாங்கள் தான் பார்க்கணும். அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்புறம் எதுக்கு இருக்கீங்க, அதுக்கு தான் வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு செலவே இல்லாமல் மேட்ரிமோனிக்கு, புரோக்கர் வேலைக்கு, மாமா வேலைக்கெலாம் செலவு பண்ணணுமே அப்படின்ட்டு தான் நான் வந்து அதுக்கு எந்த ஒரு வாய்ப்பு வைக்காமல் உங்கள் 2 பேரையும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருக்கேன்னொன்னே, நல்லா இருப்போம் மச்சான், சூப்பர் ஐடியாவாக இருக்கே அப்படின்னு. தெரியும் மச்சான், கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாகவே பிறப்புலேருந்து இருந்துட்டேன், அதனால தான் உங்களுக்கெலாம் வந்துட்டு தலைக்கட்டாக இருக்கேன் அப்படின்னே. இதை விட எங்களை ரொம்ப யாரும் அசிங்கப்படுத்த முடியாது மச்சானோடனே, தெரியும் மச்சான் அப்படின்னே. இவன் வேறு சிரிச்சுக்கிட்டே பேசுகிறானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி 2 பேரும் கோபமாக தான் இருக்குது. மச்சான் எதோ சொன்னியா அப்படின்னே, இல்லை மச்சான் அப்படின்னே, எதுவும் சொல்லியிருந்தாலும் மொத்தமாக முடிச்சு விட்ருவேன் மச்சான், தெரியும் மச்சான், அதனால தான் வாய மூடிட்டு இருக்கேன் நான். சரி போய் ஆளை கூட்டு வா அப்படின்னே. ஆளா அப்படின்னோடனே, ஆமாம் ஏன் ஆள்றா, யாரடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பெட்டை தட்டினோன்னே, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லு அப்படின்னோடனே, என்ன சொல்ல அப்படின்னோடனே, பேரை சொல்லு, அட்ரஸ் சொல்லு அப்படின்னே. தெரியாது மச்சான் அப்படின்னோடனே, அப்படியே தேயாங்க பார்க்குறாரு. அவ்வளோ நேரம் மூஞ்சியை மூடிட்டு உட்காந்துருந்தார், அப்படியே கையை எடுத்துட்டு, வெக்கமே இல்லைல்ல அப்படின்னோடனே. நோ மச்சான், இதில் என்ன வெக்கம், அது வெக்கம் வந்து மித்த விஷயத்தில் இல்லை, ஆனால் நேற்று நடந்த விஷயத்தில் லைட்டாக கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது அப்படின்னே. அப்படியே 2 பேரும் ஒரு மாதிரி கேவலமாக லுக் விட்டோன்னே, அதை அப்படியே ஜிம்மின்னு பார்த்துட்டேன். ஓகே அது கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது, இருந்தாலும் போய் ஆளோட டீட்டெயில் எடுத்துருவாங்க அப்படின்னே. என்ன தைரியத்தில் இல்லை என்ன ஒரு நம்பிக்கையில் எங்களை போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிற, பேர் தெரியாது, ஊர் தெரியாது, அட்ரஸ் தெரியாது, மூஞ்சி தெரியாது, ஏதாவது ஒரு அங்கே அடையாளம் சொல்லணுன்னே அப்படியே வந்துட்டு தேங்க பார்த்துட்டு, மச்சான் அதை ஏன் மச்சான் கரெக்டாக சொல்லுவானோன்னே அப்படியே ஜிமின். ஓ மை காட் மை ஷைலா, அது கொஞ்சம் தெரியும் ஆனால் நான் அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னோடனே அப்படின்ட்டு 2 பேரும் கடுப்பாயிட்டு, இப்போ என்ன உனக்கு அட்ரஸ் தானே வேணும் அப்படின்னோடனே, ஆமாம் அந்த அட்ரஸ் கருமத்தை கூட எடுத்து கொடுத்துட்றேன், ஆனால் அந்த கருமமாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற பார் வெக்கப்படுறேன் அப்படின்ட்டு, அந்த கருமத்தை மட்டும் எதை எங்களால் இந்த சைட்லேருந்து பார்க்க முடியலனே. ஓகே மச்சான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மறுபடியும் பண்ணுறாரு. டே அந்த கருமம் முடிச்சவனை நீ பாட சொல்கிறான், நான் போய் அந்த டீட்டெயிலில் கூட எடுத்துகிட்டு வந்துடுறேன், அந்த கருமம் முடிச்சவன் வெக்க மட்டும் படக்கூடாதரா அப்படின்னு சொன்னோன்னே, சரி மச்சான் நீ போய் எடுத்துருவாங்க, மூஞ்சி மேலே கொடுத்து உட்காந்துருக்கிறோன்னே. என்னது என்ன சொன்னதே அங்கே அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை மச்சான் உன்னை பற்றி கொஞ்சம் பெருமையாக சொன்னேன், நீ தெரியுது வாயை உடச்சி விட்டுக்கிறோன்னே. சரி மச்சான் நானும் போய் என் மச்சானுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என் மச்சானுக்கு மாமா வேலை பார்க்கணும்.
மச்சான் இப்போ தான் நீ என் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்ட, போய் பாரு அந்த வேலையை அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு ஜங்குக்கு. ஏன்டா அப்படின்னோடனே, டேய் அவன் வாயை உடச்சிருவேன்றான், அப்புறம் அவன்கிட்ட போய் அப்படியே சொல்ல முடியும், அப்புறம் அதுக்காண்டி தான் அப்படி சொல்லி தப்பிச்சு உடனே வெக்கமே இல்லாதவனுங்க வாங்கடா 2 பேர் அப்படி சொல்லிட்டு அப்படியே 2 பேரையும் இழுத்துட்டு போகிறான். ஜிம்மி நான் வரல மச்சான் அப்படின்னோடனே, இங்கே என்ன கழட்ட போகிறேன்? டேய் அவன் இங்கே கலட்டினனால தாண்டா இப்போ நம்மளுக்கு வேலையே வந்துருக்கோனே தேங்க்ஸ் சொன்னோடனே, டேய் மச்சான் ரொம்ப பேசாதடா எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது அப்படின்னோடனே, தெரிஞ்சா சரி அப்படின்னு சொன்னோடனே அப்படியே 3 பேர் ஒரு மாதிரி சைலண்ட்டாக 3 பேர் முடிஞ்சு பார்த்துட்டு அப்படியே ஜிமின் டேய் முத்த நில்றா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எடுத்து தெரிய வரும்போது டே வாடா வாடா வாடான்னு அப்படியே 3 பேர் 2 பேர் ஓடி போயிட்டாங்க. ஜிமின் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே மறுபடியும் அப்படியே சுற்றி பார்க்குறாரு. ஓ மை காட் நேத்திக்கு நம்மளுக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி கன்றாவியாக ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே 2 பேர் வெளியும் தட்டி பார்த்துட்டு, மச்சான் ரொம்ப கேவலமாக இருக்குது, அந்த மாதிரி கருமத்தை எதுவும் பண்ணாது அப்படின்னோடனே, அட்டா நீ இன்னும் போகலடான்ட்டு பக்கத்தில் கிடக்கிற ஏதோ ஒரு பொருளை எடுஞ்சோடனே அப்படி 2 பேர் கதவை மூட்டை அப்படியே அங்கேருந்து ஓடிட்டாங்க. அப்படியே மறுபடியும் திமின் அப்படியே கட்டில் அப்படியே மல்லாக்கா பேன்னு படுத்துட்டு அப்படியே பார்க்குறாரு. என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மட்டும் அப்படியே தூங்கிட்டாரு. மனுஷன் நைட்டு வந்துட்டு அந்த ட்ரக்ஸு கலக்கத்தில் தூங்கினா இன்னும் அது லைட்டாக ஒரு மாதிரி இருக்கா, அப்படியே படுத்து தூங்கிட்டாரு ஜெமின்னு. இது இவங்க பப்பு தானே. ஸோ வந்துட்டு ஜங்குக்கும் டேவும் வந்துட்டு அவங்களோட அந்த பாரில் இருக்கிற எல்லா சிசிடிவியும் போய் பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொன்றா நைட்லேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாராக இருக்கும், எந்த பொண்ணாக இருக்கும், இவன் எப்போ வேறு போய் தொலைஞ்சான்னு வேறு தெரிலன்னு சொல்கிறான், போதையில் என்ன பண்ணுன்றது கூட ஞாபகம் இல்லைன்னு வேறு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மச்சான் அவன் அப்படி சொல்லலை, எந்த டைம்னு மட்டும்தான் தெரிலன்னு சொன்னான், மித்தப்படி என்ன பண்ணான்றதான் அவனுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே தேங்க்ஸ் சொன்னோன்னே ஜங்குக்கு பார்க்குறான். ஆமாம் மச்சான் அவனுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும், மித்த விஷயந்தான் எதுவும் ஞாபகம் இருக்காது, நம்ம உயிரை வாங்குறதுக்குன்னே அந்த வேலையை இழுத்து விட்றதுக்கு 7.5 இழுக்கிறதுக்கு தான் எல்லா வேலையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே சுற்றி தேடிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு எதுவுமே கிடைக்கல. அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு ஜிமின் போகிறத வந்துட்டு பார்த்துட்டார். அப்பாடா அப்போ இந்த டைம் தான் போயிருக்கான்னு ரீவைண்ட் பண்ணி பார்த்தா முதுகு தான் தெரியுது, மூஞ்சி தெரில. அதாவது ஒரு மாதிரி குனிஞ்சுக்கிட்டே தான் போயிருக்குமா, அதனால் மூஞ்சி சரியாக தெரில, எந்த இடத்துலையுமே தெரியலையா. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டி விட்டுட்டே இருக்காங்க. அப்போ ரொம்ப நேரம் கழித்து வந்துட்டு இப்படி வந்து அந்த ரூம்குள்ளேருந்து வர நீங்கள் ஓடி வர கிளிப்பிங்கை பார்த்தோன்னே, ஓ மை காட் மை ஷைலா என்ன மச்சான் அழகாக இருக்கும் அந்த பொண்ணு அப்படின்னே, அசிங்கமாக பேசாதே, இல்லை டே அப்படி பேசுவேனாடா அதே அங்கே அப்படின்னே, இல்லைடா நல்லா இருக்கா நம்ம ஜிம்முனுக்கு போய் இப்படி ஒரு பொண்ணா அப்படின்ட்டு தான்டா வயசு சொன்னோடனே, அது வேணா கரெக்டு அழகாக இருக்காள்டா அங்கே, ஏன்னா அதை இப்படி பயந்து ஓடுறா, ஒருவேளை ஜிம்மின் மூஞ்சிய மேக்கப்பே இல்லாமல் பார்த்துட்டாலோ அப்படின்னே இருக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே, வா இதை போய் காட்டி அவளை கலாய்க்கலாம் அப்படின்னோடனே, சரி வா, ஆனால் இந்த அளவுக்கு பயந்து விட்றாளே வேறு எதுவும் உள்ளே நடந்திருக்குமா அப்படின்னே தெரிலையடா என்ன அதுன்னு, இவ்வளோ பயந்து விட்றா, மூஞ்சிக்கு இவ்வளோ கூட ஒரு ரியாக்ஷன் கிடையாது அப்படின்னோடனே, டேய் சீரியஸாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொன்னோடனே, வேறு எதுவும் உள்ளே எதுவும் வந்து மிரட்டியிருப்பாங்களோ, இல்லை வேறு எதுவும் என்ன நடந்திருக்குண்டா, என்ன பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, சரிவா நம்ம போய் அவன்கிட்டே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பென்ட்ரைவில் காப்பி பண்ணிட்டு லேப்டாப் எடுத்துகிட்டு போய் காட்டுறாங்க. இப்படி வந்துட்டு டே மச்சான் அப்படின்னோடனே அப்படியே இருந்துருச்சு, அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே டீப் ஸ்லீப் வந்து இருந்துருச்சு, ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்படியே கையெல்லாம் முறிச்சுக்கிட்டு அப்படி இருந்துருக்கிறார். என்ன மச்சான் ஒரு தடவை தான் பண்ணேன், அதுக்காண்டி அந்த கட்டிலே குடியிருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னொடனே, போங்கடா அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு, அது சரி அப்படின்னு, சரி என்ன என் லூனாவை எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னே, என்னடா லூஸு பையன் ஏதோ லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்கானே, மச்சான் அவன் என் லூனாடா அப்படின்னே, லூனாவா அப்படின்னா, மச்சான் அவன் என்னோடய இரவின் நிழல்றா, என் வாழ்க்கை ஒரு மாதிரி இருண்டு போய்கிட்டே இருந்துச்சுடா, அந்த மாதிரி இருட்டில் அவள் எனக்கு நிலவாக வந்திருக்காடான்னு, நான் மச்சான் கவிதைலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொன்னேன், தெரிலடா அவளை எண்ணி பார்க்கல, கவிதை கொட்டுது, ஆனால் அதை எழுத நினைக்கும் போது நான் வார்த்தை முட்டுதானே, உனக்கு எப்படி மச்சான் தெரியும் அப்படின்னே, ஐயோ கடவுளே என்ன மச்சான் இப்படி பைத்தியம் ஆகிட்டானோடனே, என்னடா சொல்கிறீங்கன்னொடனே, டேய் இதெல்லாம் ஏற்கனவே பாட்டாக இருந்துச்சுன்னு அட்டைங்க அதுக்குள்ளேயும் பாட்டாக எழுதி விட்டுட்டாருங்களானே, டே உருட்டாதரா அப்படின்னே, சரி வச்சு ஏதோ சொன்னேன் அதுக்காண்டி ஃப்ரெண்டுக்காண்டி கொஞ்சம் ஆமாம் கொட்டினா உங்களுக்கு என்னடா இருந்துச்சு, கொட்டினதான் ஒரு தப்பு இல்லை என்னொன்னே,
அட பைத்தியக்கார பயலே நீ நிப்பாட்டுற அந்தாடா உன் கருமம் லூனாவா மனாவா அந்தா அந்த புள்ள அப்படின்னோடனே அப்படி பென்ட்ரைவ் தூக்கி போட்டு, என்ன மச்சான் அவன் அஞ்சலடா அப்படின்னோடனே, ஓ நீ இப்போ சூர்யாவுக்கு அப்படி சொன்ன அப்படின்னு, அஃப்கோர்ஸ் அப்படின்னே மூடு அப்படின்ட்டு இந்தா பென்ட்ரைவ் மச்சான் அதுக்குள்ளே என் அஞ்சல் இருக்காடா அவளுக்கு வலிக்க போகுதுன்னு, இந்தாடா ஐயோ இவன் என்னடா இப்படி பைத்தியம் பார்த்துட்றான், இந்தா லேப்டாப் நீயே பார்த்துக்கோ அப்படின்னோடனே, என்ன மச்சான் இப்படி பண்ணுற அப்படின்னு, ஐயோ எனக்கு எனக்கு ப்ரெஷர் ஏறுதுடா நான் செத்து போயிடும்டா நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது, இந்தா லேப்டாப் பாருன்னு, இருங்கடா ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் ஒரு கம்பெனிக்கு உட்காருங்கடானோடனே, ஐய இந்த கர்மத்தை வேற செய்யணுமா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு எல்லாத்தையும் போட்டு கட்டுறாரு. ஏன் மச்சான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நீயே வீடியோவை ப்ளே பண்ணே அப்படின்னு, அந்த கருமத்தை நான் தான் செய்யணுமா, சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்தா பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்படி போட்டு காட்டுறாரு. அப்போ வந்துட்டு இப்படி ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரும் ஒரு கிளிப்பிங் பார்த்துருப்பாங்களே முதுகு மட்டும் தர்ற மாதிரி, அதாவது நீங்கள் கீழே குனிஞ்சிட்டே போயிருப்பீங்க, அந்த கிளிப்பிங்கை வந்துட்டு பார்த்தோன்னே ஜிமின் கடந்துக்கிட்டு குதிக்க, மச்சான் மச்சான் என் லூனா மச்சான் என் லூனா மச்சான் லூனா மச்சானோடனே 2 பேரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. என்னடா ஒன்றுமே தெரிலன்னு சொன்னால் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன், மச்சான் நான் தான் சொன்னேன் எனக்கு அவன் அடையாளம் தெரியும்டா மூஞ்சி தானே ஞாபகம்னு, அதான் மச்சான் சொன்னோம்ல அங்கே அடையாளம்லாம் தெரியுது, மித்த மூஞ்சி மெயினான விஷயத்த மறைஞ்சு தொலைஞ்சிருக்காரோன்னே அப்படியே 2 பேரும் கேவலமாக லுக்க விட்டு ஃபைன் வந்து தொலை அப்படின்ட்டு அப்படி பார்க்குறாங்க. அப்படியே 3 பேர் பார்த்தா மச்சான் என் அஞ்சல் எவ்வளோ அழகாக இருக்கா போகிறாங்க, அதான் மச்சான் இப்படிப்பட்டவனுக்கு இவ்வளோ அழகான ஃபிகரான எங்கள் 2 பேருக்கு பொறாமையாக இருக்குன்னொன்னே, டே அவன் உங்களுக்கு அண்ணிடா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவையில்லாமல் ஏதாவது பண்ணி மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொண்ணு பிரிவுண்டா யோசிக்கவே மாட்டேன்னொன்னே, மச்சான் அண்ணி பண்ணிடு ஈவிங்க இருக்கு, டே என்னடா என் ஆளை பண்ணிடுறேன்னொன்னே, இல்லை மச்சான் நீ சொன்னதை சொன்னேன்னொன்னே செருப்பு பிஞ்சிடும் ஒழுங்கா பாரு அப்படின்னோடனே, டேய் நீ தான்டா பார்க்கணுன்னு, ஆமாம் நான் தான் பார்க்கணும் வேறு எதுவும் பார்க்கக்கூடாது அப்படின்னோடனே, ஆமாம் அங்கே நம்ம அப்படியே ரோல் எங்களுக்கு விட்டு படம் போயிட்டுருக்குனோடனே, ஏச்சி அசிங்கமாக பேசுகிறேன், ஓய்யோ நீ நேற்றுக்கு பண்ணது உனக்கு அசிங்கமாக தெரியல நாங்கள் பண்ணது இதாக தெரியுதா, டே எங்களுக்கு அதை விட அசிங்கம் என்னன்னா நீ பண்ணதுக்கு நாங்கள் விளக்கு பிடிக்கிற வேலையை எங்களை பார்க்க வச்சுட்ருக்கடா, லிட்ரலி அது அந்த மாதிரி தான்டா இருக்கணும்னு, சரி மச்சான் எனக்குன்னு இருக்கிற ஒரே மச்சானுங்க நீங்கள் தான் அப்படின்னோடனே, அந்த கருமத்துக்காண்டி தான் இந்த கருமத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே காமிச்சிட்டே இருக்காங்க. இந்த பாரு அப்படின்ட்டு வேகமாக ஓட்டி விட்றா அப்படின்னே, ஏதாவது வாயில் அசிங்கமாக வந்துட போகுதுடா என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வேகமாக அதை வந்துட்டு ஓட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது மச்சான் 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 அப்படின்னோடனே கதவு திறக்கிறது பார்த்தா, டேய் என்னடா இந்த அளவு இதாக ஷார்ப்பாக பார்க்குறோன்னே, மச்சான் வாழ்க்கை மச்சானோடனே, அது சரி அப்படின்ட்டு அப்படியே நல்றோம். அப்படியே வந்து 3 பேர் பார்க்குறாங்க. கதவை திறந்துட்டு லூனா ஆகிய நீங்கள் வந்து வெளியே வரதை வந்து ஜிமின் அப்படியே பார்க்குறாரு. ஜிமினுக்குனா மனசு அப்படின்ட்டு மனசு அப்படியே நெஞ்சில் கை வச்சுட்டு, நான் மச்சான் அழகா இருக்கா என் ஆள் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கா பாரு மச்சானோடனே, அதுதான்டா நாங்களும் சொன்னோடனே இன்னும் ஒரு தடவை சொல்லுவேன், இன்னொரு தடவை திரும்ப 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 அதையே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழி தோண்டி புதைச்சி விட்டுருந்தோடனே, சரி உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது அதனால தான் அப்படின்னோடனே, மச்சான் அப்படின்னோடனே அசிங்கமாக இருக்கு அந்த மாதிரி பண்ணாதரானோடனே, சரி அப்படின்ட்டு, சரி மச்சான் என் அழகி என் லூனா என்னோட இரவின் நிலவு எல்லாமே அவள் தான், ஸோ டீட்டெயில்ஸை தேடுங்க பார்க்கலாம் அப்படின்னோடனே, சரி பண்ணி தொலைகிறோம் அப்படின்ட்டு 2 பேர் போகிறாங்க. சரி மச்சான் கதவு மட்டும் போனோடனே இங்கேயே குடியிருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன், அஃப்கோர்ஸ் சரி ஃபுட்டு மட்டும் ஆர்டர் போட்டு எனக்கு சாப்பாடை மட்டும் வச்சுட்டு போயிருங்கன்னொடனே, அதை கூட நீ பண்ண மாட்டேன்னொடனே, நோ வே அப்படின்னோடனே, சரி கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே போகிறாங்க. அப்படியே ஃபுட்டை ஆர்டர் பண்ணி வச்சுட்டு அவங்களும் வந்துட்டாங்க. ஜிமின் சாப்பிட்டு அப்படியே மறுபடியும் கட்டில் பேன் படுக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து தனிமையில் இருந்தனால உங்கள் கூட இருந்தப்போ வந்துட்டு அவருக்கு ஏதோ ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டு இப்போ ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால தான் வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு ஒரு மாதிரி சின்ன வயசுலேருந்தே எதுவுமே கிடைக்காம இப்போ திடீர்னு ஒரு விஷயம் கிடச்சோடனே அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த இதில் தான் வந்து அவர் அப்படியே அந்த கட்டிலே அப்படியே அதை நினச்சிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இதெல்லாம் வந்துட்டு மார்னிங் அந்த டைம் நடந்தது. இப்போ நைட் ஆகிடுச்சு, நைட் வரைக்குமே ஜிமின் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் இருக்கார். இவங்களுக்கு ஃபோன் பண்ணால் வந்துட்டு இப்படி இல்லை மச்சான் தேடிகிட்டு இருக்கோம். என்ன மச்சான் இவ்வளோ கஷ்டமாவா இருக்கணுன்னே,
உட்காந்துக்கிட்டு நீ பேசுவல்ல அப்படின்ட்டு அங்கிட்டு சொன்னோடனே சரி 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 முடிச்சுட்டு பொறுமையாக வாங்க, ஆனால் கரெக்டாக டீட்டெயில் இருக்கணும் அப்படின்னு. இல்லைன்னா ஏதாவது பண்ணுவேணுன்னே ஃபைன் வச்சு தொலை வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அப்படி 2 பேர் வராங்கன்னே என்ன மச்சானோடனே கிடச்சிருச்சா, என் ஆளை பற்றி கிடச்சிருச்சா, என் லூனா பற்றி கிடச்சிச்சு. ஐயோ கடவுளே எந்த மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டீட்டெயில்ஸை பேப்பரை விட்டுருந்துன்னு என்னடா அப்படின்னு படி அப்படின்ட்டு சொன்னோன்னே அதில் வந்து எடுத்தோடனே உங்கள் ஃபோட்டோ இருக்கா, ஏன் லூனா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறா. ஸோ பர்றா படிடான்ட்டு அடுத்தடுத்து எம்பிட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருறா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு தடவை நல்லா பார்த்துட்டு ஐயோ அப்படின்ட்டு சரி அப்படின்னு பார்த்தா பேர் வந்து ஒய்யன்னு போட்டிருக்கு, அடுத்து வந்துட்டு ஆர்ஃபன் போட்டிருக்கனோடனே அப்படியே டக்குன்னு நிமிஷம் நிப்பாட்டு அப்படின்ட்டு பார்த்தேன். என்ன மச்சானோடனே இல்லை மச்சான் ஆர்ஃபன் போட்டிருக்கனோடனே ஆமாம் அப்படின்னோடனே ஓ ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம தான் கஷ்டப்பட்டோம்னா இப்போ நம்மளோட லூனாவும் இப்படி கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சோன்னா அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா. இனிமேல் லூனாவுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. இப்படி நிறையா இருக்குது. அப்படி இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் இல்லை. எங்கே மச்சான் எங்கே இருக்கா டீட்டெயில் இல்லைன்னொன்னே அப்படின்னோடனே என்னடா பெருமூச்சு வர்றீங்கன்னொன்னே அதை தானே தேடிட்டு இருக்கணும். வாட், அதான் ஆர்ஃபனேஜ்னு போட்டிருக்கல அப்போ அங்கே தானே இருப்பானே. அது அந்த பொம்பளை வந்து துரத்தி விட்டாங்கன்னு எதுக்கா அப்படின்ட்டு இப்போ ஒரு மாதிரி கொடூரமானே. இல்லைடா அப்படி இல்லை, அது அது எப்படி சொல்கிறது, அங்கே அந்த ஸ்கூலை முடித்த உடனே வந்து அவங்க இதில் வெளியே போயிடுவாங்கன்னு. அப்படி இருந்த ஆர்ஃபனேஜில் இருந்த மாதிரி எனக்கு ரூல்ஸ் ஞாபகம் இல்லைன்னு இவளாக க்ரியேட் பண்ணியிருக்கா போல். ஆனால் இப்போ அங்கே இல்லை. ஆனால் அவளுக்கு எல்லாரோட டீட்டெயில்ஸும் இருக்குது, ஆனால் ஒய்யன் பிள்ளையோட டீட்டெயில் மட்டும் எங்கேயும் கிடைக்கல அப்படின்னோடனே ஐயோ எனக்குன்னு இப்போ தான் யாரோ ஒரு ஆள் என் லைஃப்பில் வந்தாங்கன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ளேயும் இப்படி ஒரு இதானோன்னு மச்சான் நாங்கள் இருக்கோம், நான் லூனாவா பூனாவா அந்த பிள்ளையை நாங்கள் உனக்கு தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறோம் நான் சேர்றா அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் ஒரு மாதிரி இருந்தாலும் இப்போ ஆளை காணாமன்னு சொல்லணுன்னே டேய் எதுக்குற அப்படி மூஞ்ச தொங்க போட்டிருக்க, நம்மளாம் யார் மாஃபியா, நீ மாஃபியா லீடர்ரா, அந்த பிள்ளை மாஃபியா இப்போ பொண்டாட்டியா போகுது, நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்காம என்னடா பண்ண போகிறேன், இருறா அவனுக்கு நான் தேடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் மறுபடியும் வெறும் வெளியே போகிறாங்க. ஜிமின் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் நைட் சாப்பாடு சாப்பிட்டு தூங்குறாரு. மார்னிங் வராங்க திரும்ப வந்துட்டு மச்சான் இப்படி வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு இல்லைன்னு நாங்கள் தேடிட்டோம் இந்த சிட்டி ஃபுல்லாக எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கலடா. உடனே சிசிடிவி செக் பண்ணுங்களா. உடனே டே அந்த பொண்ணு இங்கேருந்து ஒரு டாக்ஸி ஏறி இருக்குது, அது வந்து எங்கிட்டு போய் ஏறிச்சு என்ன வழினே தெரில, ஏன்னா இங்கேருந்து ஓடி இருக்குது, அந்த சந்துக்குள்ளே சிசிடிவி இல்லை, அந்த பிள்ளை போகிற வழியில் பார்த்தா முக்கால்வாசி இடம் அந்த பிள்ளை சிசிடிவி இல்லாத இடத்துல தான், ரொம்ப சேஃப்டியாக இல்லாத இடத்துல தான் போய் எல்லாமே பண்ணியிருக்குன்னு. என்னடா சொல்லணும்னு அந்த பிள்ளை ஆர்ஃபனேஜே ஒரு மாதிரி சேஃப்டி இல்லாத இடத்துல தாண்டா இருக்குது, அதனால அந்த இடத்துல ஒரு சிசிடிவி இல்லை, ஒரு வாட்ச்மேன் இல்லை, எதுவுமே இல்லைடா, அது இடமே ஒரு மாதிரி இதாக தான் இருக்கணுன்னே. அப்போ என் லூனா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொன்னோடனே ஜிமினை பார்க்குறாங்க 2 பேரும். ஆனால் அதான் உண்மை அப்படின்றனால அவங்க 2 பேரும் அமைதியாக இருந்துட்டு சரி மச்சான் இரு நான் உனக்கு ஏதாவது டீட்டெயில் கிடைக்குதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஜிமின் வந்து சொல்கிறார், டேய் நான் சும்மா தான் இருக்கேன், எனக்கு வந்து என்ன பண்ணு என் வீட்டில் போய் எனக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா, அதுக்கப்புறம் ஒரு லேப்டாப்பு, அந்த மொத்த டேவுக்கு நான் சிசிடிவியுமே கூட நான் பார்க்குறேன் ஏதாவது டீட்டெயில் கிடைக்குதா அப்படின்னோடனே சரி மச்சான் அப்படின்னோடனே சரி அந்த பிள்ளை ஸ்கூல் காலேஜ்லலாம் விசாரிச்சிங்கன்னா இல்லை மச்சான் இப்போ தான் விசாரிக்க போனோடனே சரி மச்சான் நீ போய் எனக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணு, ஒரு ஆள் இன்னொரு ஆள் போய் அதை விசாரிச்சு வாங்க அப்படின்னோடனே சரி மச்சான் அப்படின்னோடனே மச்சான் அப்படின்னோடனே என்னன்னே அந்த பிள்ளை காலேஜ்லாம் படிக்கல, இப்போ காலேஜுக்கு அட்மிஷன் தான் போட்டிருக்கு போல், எந்த காலேஜுன்னு தெரில அதையும் விசாரிக்கிறேன் அப்படின்னோடனே காலேஜ் படிக்கலையா அப்படின்னோடனே ஆமாம் அதில் என்ன போட்டிருக்கு ஸ்கூல் தானே போட்டிருக்கு, நான் நினச்சேன் உனக்கு டீட்டெயில் கிடைக்கலாம்னு நினச்சோன்னே ஓ சரி அப்படின்னே அப்படியே இல்லை மச்சான் ஸ்கூல் தான் படிக்குது அந்த பிள்ளை, ஸ்கூல் படிச்சப்போ தான் முடிச்சிருக்கோன்னே அன்றைக்கி அது அன்றைக்கி தான் லாஸ்ட் டே அவங்க 2 பேருக்கு அவங்க ஸ்கூலுக்கு அப்படின்னே ஓ ஓகே அப்படின்ட்டு அப்படின்னே அப்புறம் வயசை பார்க்குறாரு மேஜர் அப்படின்னு தான் போடுறது. அப்பாடனே என்ன மச்சான் வயசை பார்த்தியா அப்படின்னே ஆமாம் மச்சான் அப்படின்னோடனே பரவாயில்லையே நீதி நியாயம்லாம் இருக்கணும்,
மச்சான் ஏன் லூனா ஓயோயோ நான் போகிறேன் மச்சான் உன் ஆளோட டீட்டெயில்ஸை எடுத்துட்டு தான் மச்சான் அடுத்து வருவேன் நீ லூனான்னு மட்டும் ஆரம்பிக்கிறேன்னு சரி மச்சான் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அமுச்சு விட்றாரு. அப்படியே வந்துட்டு தேயாங் வந்துட்டு ட்ரெஸ்ஸு, பென்ட்ரைவ், லேப்டாப் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துட்டார். பப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, யாரும் வரக்கூடாது, சும்மா கசகசன்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அது ஜிமினுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு யாருமே இந்த பக்கம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொன்னோன்னே இது பார்ட்னர்ஷிப் பப் தானே. ஸோ வந்துட்டு ஜிமின் வந்து இந்த ஓனரோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காரு. பட் வந்து ஜிமினுக்கு தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் இருக்குது இந்த பப்பில். ஸோ வந்துட்டு அதை மூடிட்டாங்க அன்னைக்கு. ஸோ வந்துட்டு ஜிமின் வந்து பயங்கரமாக ஒர்க் பார்த்துட்டே இருக்கு. அந்த ஃபுல் டே அதாவது மார்னிங்லேருந்தே எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பார்ட்டி வந்து இவங்க ஈவினிங் தான் நீங்கள் போயிருப்பீங்க. பட் இவர் மார்னிங்லேருந்தே அந்த சிசிடிவிலாம் பார்க்கும்போது மனுஷனுக்கு தலை பயங்கரமாக வலிக்குது. டீ சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கார். பார்த்துட்டே இருக்கும்போது நல்லா வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். அவருக்கு வந்து எந்த ஒரு லூப்புமே கிடைக்கல, உங்களை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரில. அப்படி வந்து உங்களை பற்றின வீடியோ கிளிப் கூட இன்னும் அந்த அவர் பார்த்துட்ருக்க கிளிப்பிங்கில் வரலையா. ஸோ ஒருவேளை எப்போ வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி ஜங்குக்கு வராருனோடனே மச்சான் அப்படின்னோடனே என்னடா அப்படின்னோடனே சரி மச்சான் உனக்கு எதுவும் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கேட்டோன்னே இல்லை மச்சான் எனக்கு இன்னும் அவ கிளிப்பிங்கே வரல, நான் மார்னிங் கிளிப்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன்னொடனே மச்சான் அது வந்து மார்னிங் கிளிப் இல்லைடா ஈவினிங் கிளிப்லேருந்து பாரு அப்படின்னோடனே எப்பட்றா சொல்கிறேன்னொடனே இல்லை மச்சான் நீ என் ரூமுக்கு வந்தனால சொல்கிறேன். ஒருவேளை மார்னிங்லேருந்தே இருந்தேன், ஏன்னா அவள் கொஞ்சம் ஒரு மாதிரி போதையில் தான் இருந்தா. ஒருவேளை மார்னிங்லேருந்தே குடிச்சிட்டு இருந்து மார்னிங் ட்ரக்ஸ் எஃபெக்ட்லாம் மார்னிங்லேருந்தே ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தனால அதனால இருக்குண்டா அப்படின்னு. இல்லை மச்சான் ஈவினிங் தான் கன்ஃபார்ம்னோடனே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னே அது மச்சான் அது அது அவங்க ஸ்கூல்லேருந்தே அன்னைக்கு ஈவினிங் தான் பார்ட்டி கொடுத்துருவாங்கன்னு. ஓ அப்படியா சரி அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுற அப்படின்னோடனே இல்லை மச்சான் அது அந்த ஸ்கூலில் இருக்க எல்லாருமே இந்த கஞ்சா கேஸில் ஃபுல்லாக வந்து ட்ரக்ஸ் எடுத்து தான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இப்போ தான் விட்டுருக்காங்க அப்படின்னோடனே ஓ சரி நான் பார்க்குறேன் மச்சான் நீ போ அப்படின்னோடனே சரி மச்சான் உனக்கு இதை வச்சு ஏதாவது கிடச்சா நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். இருந்தாலும் ஜங்குக்கு மூஞ்சி ஒரு மாதிரியே தான் அவருக்கு இருக்கா. ஜிமின் பார்க்குறேன் என்னடா எதுவும் பிரச்சனையானோடனே இல்லைடா நீ பாரு அப்படின்னோடனே சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி அரை மனசாக தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துட்டே இருக்கும்போது நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறது தெரிஞ்சிடுச்சு. யார் இந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு இப்படி அந்த பொண்ணோட ஜூம் பண்ணி பேச பார்க்குறாரு. யார் இந்த பொண்ணு, இந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் அப்படின்னோடனே ஜங்குக்கு வேகமாக வராரு. என்ன தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வராரு. பார்த்தா மச்சான் இந்த பொண்ணு யாருன்னொடனே மச்சான் அது வந்து அந்த பொண்ணு இங்கே தான்டா இருக்கானோடனே என்னடா சொல்கிற அப்படின்னோடனே அப்போ முன்னாடி கூட்டு வந்துருக்கானு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மச்சான் அப்படின்னு. என்னதுன்னொடனே இந்த பொண்ணு வந்து அது இந்த பொண்ணு உன்னோட லூனா. ஏய் மச்சான் இப்போ நீ என்னோட லூனான்னு ஒத்துக்கிட்டேன்னொடனே அப்படி ஜங்குக்கு ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சிட்டு இந்த பொண்ணு இருக்காளா அப்படின்னோடனே ஆமாம் இந்த பொண்ணுக்கு என்ன அப்படின்னோடனே 2 ஃப்ரெண்ட்ஸ்னால் கூப்பிட்டோட அப்போ எங்கே இருக்கான்னு இல்லைடா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னொடனே அப்புறம் இந்த பொண்ணு உன்னோட லூனாவை புள்ளி பண்ணியிருக்கா அப்படின்னு. வாட் அப்படின்னோடனே ஆமாண்டா இந்த பொண்ணு உன்னோட லூனாவை ரொம்ப நாளாக புள்ளி பண்ணிகிட்டு இருந்தானோடனே என்னடா சொல்கிற அப்படின்னோடனே அது வந்து இல்லைடா இந்த பொண்ணு இப்படி இந்த கஞ்சா கேஸு எல்லாத்தையும் எப்படி சொல்லிகிட்டே வராரு. ஓ இவ்வளோ பண்ணிவிட்டு என் ஆள் என்னோட லூனா நல்லது பண்ண நினச்சதுக்கு இவள் புள்ளி பண்ணுறாளா அப்படின்னு. இல்லைடா ஸ்ட்ரைட்டாக புள்ளி பண்ணணுன்னு அப்புறம் வேறு ஆளை வச்சு இவள் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணி புள்ளி பண்ண வச்சுருக்கான்னு. இவளை கூட்டு வாடா இவளுக்கு இருக்குது என் ஆளில் என்ன தைரியம் இருந்தால் புள்ளி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ரூமுக்கு தரன்னு இழுத்துட்டு வராங்க. இந்த ரூமை பார்த்தோன்னே இந்த பிள்ளைக்கு பக்குன்னு இருக்குன்னு இந்த ரூமுக்குள்ளே கூட்டு வராங்கன்னு அப்படி சுற்றி இந்த பயத்தை பார்த்தோன்னே ஜிம்முக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கு இவ தான் ஏதோ பண்ணியிருக்காங்க. இந்த ரூமை இந்த அளவுக்கு பார்க்குறான்னா அப்போ இவ தான் ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்படியே கொடூரமாக வந்துட்டு ஜிம்மின் அந்த பிள்ளைய முறைச்சி பார்த்துட்டே இருக்காரா. அந்த பிள்ளை வந்துட்டு அங்கே தனியாக வந்து சேரில் உட்கார வச்சுட்டு அப்படியே பின்னாடி கையை கட்டி போட்டுட்ருக்கா. ஜங்கு இவளுக்கு பயமாக சார் நான் என்ன பண்ணேன் எதுக்கா நீங்கள் கையை கட்டி போடுறீங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காளா. ஜங்குக்கு எதுவுமே கண்டுக்கல. அப்படியே ஒரு மாதிரி
கோவத்துல தான் கையை கட்டி போட்டுட்டே இருக்காரு. அப்படியே அங்கே வந்துட்டு அப்படியே அந்த சைடு சோஃபாவில் உட்காந்துருக்காரு. ஜிமின் அந்த சைடு பெட்டில் உட்காந்துருக்காரு. இங்கிட்டு வந்துட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே உட்காந்துட்டு 3 பேர் அப்படியே குறுகுறுன்னு அந்த குறுகுறுலாம் இல்லை, கொடூரமாக தான் 3 பேர் முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைக்கு தெரியல நம்ம என்ன பண்ணோன்ட்டு இவங்க 2 பேர் இப்படி 3 பேர் நம்மளை முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. சார் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரில சார், இதுதான் சார் நான் பண்ணேன், எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னே. என்ன பண்ண உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோயேன், உன்னை வந்து நான் பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன், சின்ன பிள்ளையா வேறு இருக்க, நீ மட்டும் மறைச்சிக்கிட்டே இருந்தால் என்ன மாதிரி நீ பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு கொடூரமாக உனக்கு ஏதாவது பண்ணி விட்ருவேன்னு. சார் சத்தியமாக நான் எதுவும் யாருக்குமே அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை சார். அப்படியா அப்படின்னே, ஒழுங்காக சொல்லு, நான் பயங்கர கொலை வெறியில் இருக்கேன் உன் மேலே அப்படின்னு. மச்சான் இரு மச்சான், நான் ஹேண்டில் பண்ணுறேன் மச்சான், நீ எதுவும் பெருசாக அது பண்ணி விட்றாங்களே பண்ணு அப்படின்னோடனே. இதா பாரு அப்படின்னோடனே, சார் நான் உண்மையிலே எதுவும் பண்ணல சார்னே. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் சொன்னேன். ஓகே சார்னோடனே, ஜங்குக்கு அவளை மிரட்டலப்பா, வாயிலேருந்து உண்மை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி சொன்னோடனே, இரு மச்சான் இரு அப்படின்னோடனே, இந்த பொண்ணை பாரு அப்படின்னோடனே அப்படி பார்த்தோன்னே ஒய்யன் ஃபேஸ். ஐயோ என்னாச்சு, என்ன எதுவும் பிரச்சனை எடுத்துட்டாளா, அப்படி இல்லை போலீஸா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பயமாக வேறு இருக்கா. சார் இவன் கிளாஸ்மேட் மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஜிம்மின் வந்து அந்த டேபிள் அடிப்பாருவார். சார் அப்படின்னு என்ன பண்ண, ஒழுங்காக உண்மையை சொல்லு, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே அவளை கழுத்தை பிடிச்சி நடிக்க வருவாரு. அங்கே பின்னாடி பிடிச்சி மச்சான் ஈரா அவன் தான் ஹேண்டில் பண்ணுறாள்லடா என்ன தைரியம் இருந்தால் இவள் இப்படி பண்ணுவா, இவளை நான் விட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் மறுபடியும் அப்படியே எகிரிக்கிட்டே வர ட்ரை பண்ணுறாரு. தேங்க எப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு மச்சான் இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொன்னோடனே அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு வந்து ஜிம்மின் பார்த்துட்டு, நீ அவனை ஒழுங்காக வாயிலேருந்து இப்போ உண்மை வரணும், இல்லைன்னா எல்லாரையும் நான் கொல்லுவேன் அப்படின்னோடனே. எருமச்சா நான் பார்த்துக்கிறேன்ல அப்படின்னோடனே, இங்கே பாரு எங்களுக்கு நீ என்ன பண்ணுன்றது எல்லாமே தெரியும், எல்லாமே எனக்கு ப்ரூஃபோடு இருக்குது, இப்போ நீ ஒழுங்காக இப்போ நீ சொன்னேன்னா நான் வந்து உன்னை பெருசாக எதுவும் பண்ணாமல் முடிவேன், இல்லைன்னா வந்து அவன் இருக்கிற கோபத்துக்கு அவன் என்ன பண்ணுவானே தெரியாது, ஒழுங்காக வந்துட்டு இப்படி சொல்லு அப்படின்னோடனே. டெய்ஸி பின்னாடி பேக்ரவுண்டில் பைக் நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னன்னு தெரியல, இன்றைக்கின்னு இவனுங்க எத்தனை பேர் வண்டி எடுத்துகிட்டு போகிறானுங்க, என்றைக்கும் இப்படி போக மாட்டானுங்க. சரி ஓகே, பேக் டு த ஸ்டோரி. ஜங்குக்கு அப்படியே மிரட்டுறா, அந்த பிள்ளை அப்படியே வெறிக்கி பார்த்துட்டே இருக்கா, ஒழுங்காக சொல்லு அப்படின்னு. சார் நான் ஒன்றுமே பண்ணணுன்னே ஜங்குக்கு டக்குன்னு இருந்துச்சு, ஒரு அப்புவாக இருப்பார். அப்படியே இந்த பிள்ளை கையை வச்சு பார்க்க ஜிமினே ஷாக் ஆகிட்டேன், என்ன இவ்வளோ கோவமாயிட்டேன், இவன் தானே எப்படி பொறுமையாக, ஏன்னா இவங்க கேங்லேயே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறதுன்னா ஜங்குக்கு தான். ஸோ வந்துட்டு அப்படியே கையை வச்சு பார்த்தோன்னே, ஒழுங்காக என்ன பண்ணுன்னு சொல்லு அப்படின்னே. சார் நான் ஒன்றுமே பண்ணல சொன்னோடனே மறுபடியும் இன்னொரு அப்படின்னோடனே அந்த பிள்ளை அப்படி பயத்தில் அழுதுகிட்டே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிடு. சார் அது வந்து சார் அப்படின்னோடனே, ஒழுங்காக சொல்கிறியா என்ன அப்படின்னோடனே, அது நான் சார் அப்படின்னோடனே மறுபடியும் திக்கிக்கிட்டே இருக்க சொல்ல மாட்டேங்குது. உடனே கழுத்தை பிடிச்சி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜிம்மினுக்கு பயமாச்சு. டே இவ்வளோ வச்சுதாண்டா என் லூனா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி எகிரி பிடிச்சி ஜிம்மின் ஜங்குக்கு பிடிச்சிருத்தோடனே, இருடா அப்படின்னோடனே, என்னடா அப்படின்னோடனே, நான் உனக்கு தகவலை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அமைதியாரு அப்படின்னு. நீ அவளை கொல்ல போகிறடா, இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை தள்ளி விட்டு, இரு உனக்கு தகவல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு மிரட்டினே. ஜிம்மினை ஒரு மாதிரி பார்த்துட்டு அமைதியாகிட்டாரு. அப்புறம் அந்த பிள்ளை சேரில் கட்டி போட்டிருக்காங்க. ஜங்குக்கு வந்து ஒரு சேர் எடுத்து போட்டு அப்படி முன்னாடி உட்காராரு. ஒழுங்காக அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணன்றதை ஒன்று விடாமல் சொல்லு, இல்லைன்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், ஒன்றை அடிக்க தெரிஞ்ச எனக்கு கொலை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒழுங்காக சொல்லு அப்படின்னு. சார் அது நான் தெரியாமல் எது தெரியாமல் ஒரு பொண்ணை வந்து நீ புள்ளி பண்ணுவ, அந்த பொண்ணை இன்டைரக்டாக புள்ளி பண்ணுவ, எதுக்கு அந்த பொண்ணு வந்து நீ ட்ரக்ஸ் அப்ளை பண்ணுறேன்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போனதுக்காண்டி நீ இவ்வளோ பண்ணுவியா அப்புறம். அது வந்து அவள் என்னோட பிஸ்னஸ், இது உனக்கு பிஸ்னஸ், படிக்கிற வயசில் இது ஒரு பிஸ்னஸாக, இதை நாங்கள் பிஸ்னஸாக எடுக்கலை, நாங்கள் மாஃபியாவே இருந்தாலும் இதை வந்து வேணாம், இது ஒருத்தவங்க வாழ்க்கை அழிக்குதுன்றது கொள்கையோடு நாங்கள் இருக்கோம், நீ என்ன பெரிய பிடுங்கியா நீ, இதெல்லாம் உனக்கு ஒரு பிஸ்னஸாக, ஒருத்தவங்க வாழ்க்கை அழித்து அதில் சம்பாதிக்கிற காசை வச்சு நீ எப்படி வாழ்கிற, உனக்குலாம் அறிவு இல்லை, பொம்பளை பிள்ளை தான் நீ, எவ்வளோ பெரிய குடும்பத்தில் இருக்க, இப்படி தான் பண்ணுவியான்னு. சார் அது சரி எதுக்காண்டி இந்த பிஸ்னஸ் பண்ண அப்படின்னோடனே, அது
நாங்கள் பேகு இதெல்லாம் வாங்க காசு எங்கள் வீட்டில் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு அப்படின்னோடனே, இல்லை சார் நான் நல்லா படித்து மார்க் வாங்கினதா எனக்கு வாங்கி தருவேன்னு சொன்னாங்க. அ- அதான் அதான் வந்து தெரியாம வாங்கிட்டு இப்படி பண்ணிட்டேன் சார், தெரியாம பண்ணிட்டு சாரி சார் அப்படின்னோடனே, சி அழுகாத அப்படின்னோடனே, சார் சார் அப்படின்னே, சி கண்ணத்தாட அப்படின்னோடனே அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, ஒழுங்கா சொல்லு எதுக்காண்டி இப்படி பண்ணணுன்னே, அதான் சார் காரணம்னு. சரி அப்புறம் சரி ஒரு நிமிஷம் இந்த இதெல்லாம் யார்கிட்டேருந்து வாங்குவோம், சார் அது தெரில சார் அப்படின்னு. ஒழுங்கா சொல்கிறியா என்னன்னொன்னே, நான் அப்படி அங்கே ஒருத்தர் வருவான் சார், அதான் சார் எனக்கு தெரியும், வேறு எதுவும் எனக்கு தெரியாது சார். ஐயோ உனக்கு எதுவுமே தெரியாது, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கிட்டத்தட்ட நீ அழிச்சு விட்ருக்கணுன்னே. ஜிம்மின் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு, இப்போ என்னடா சொன்னேன், இப்போ அவ நான் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முழுசாக நான் பேசுகிறத கேட்டுட்டு நீ அதுக்கப்புறம் எந்த மயிரை வேணாலும் பேசு அப்படின்னோடனே அப்படியே ஜிம்மின் பார்க்குறேன். ஏன்னா இந்தளவுக்கு இவன் எக்ஸ்ட்ரீமாக கோபமே படுறா ஆள் கிடையாது அப்படின்றனால அப்படியே வந்துட்டு ஜிமின் வந்துட்டு சரி இவன் என்ன பண்ணுறத பண்ணட்டும் நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அமைதியாக இருக்கார். ஜங்குக்கு அப்படியே ஏய் சொல்லு அப்படின்னோடனே, சார் அதான் சார் நான் அந்த சந்தைக்கிட்ட நிற்பேன், ஒருத்தன் வந்து இப்படி ட்ரக்ஸ் கொடுப்பானோடனே அவனுக்கு எப்படி இது கிடச்சிச்சு அப்படின்னோடனே, அது நான் முன்னாடி ட்ரக்ஸ் எடுத்துக்கணும். ஓ இந்த கர்மம் வேற நீ பண்ணுவியா அப்படின்னோடனே, அதான் சொன்னோன்னே, சரி எப்படி நீ பிஸ்னஸ்குள்ளே பண்ணணுன்னு, இல்லை அவன்ட்டு காசு நிறைய ஒரு நாள் இருக்கிறத பார்த்தேன் நான் பொருள் வாங்க போகிறப்பன்னு. அதான் எனக்கு காசு தேவைப்பட்டுச்சு, அதனால இப்படி பண்ண ஆரம்பித்தேன். அதான் சார் எனக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது சொன்னேன். சி அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அப்படின்னு, ஒழுங்காக உனக்கு நிறைய விஷயம் தெரியும், ஒழுங்காக சொன்னால் நான் உன்னை ஈரோடையாவது விடுவேன், இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னோடனே, இவ்வளோ தான் சார் தெரியும், எனக்கு வேறு எதுவும் தெரியாது சார்னோடனே, சரி பொழைச்சிப்போ, எனக்கு உனக்கு என்ன பஞ்சாயத்துனோன்னு. அது அது அந்த பொண்ணு நான் இப்படி எல்லாருக்கும் ட்ரக்ஸ் விற்கிறத கண்டுபிடிச்சா எனக்கு வார்னிங்கும் பண்ணா. ஆனால் நான் 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 அது வந்துட்டு அது அவள் பண்ணதையும் நான் பெருசாக எடுத்துக்கல. அதனால் அதனால் வந்து நான் இன்னும் ட்ரக்ஸை வந்து விற்றுக்கிட்டு இருந்தேன். அவள் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்லிட்டா சார்னே. அதனால தான் நான் பண்ணான், அதுக்காண்டி அவள் வாழ்க்கையை அப்படி பண்ண அப்படின்னோடனே, அது வந்து அதனால் என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் எல்லாரையுமே ட்ரக் டெஸ்ட் பண்ணாங்க. எங்கள் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் வந்தனால எல்லாருமே வந்துட்டு அந்த ட்ரக்ஸ் எடுத்த பசங்களாம் வந்து என்னை கை காமிச்சோடனே எங்கள் அம்மா அப்பா என்னை திட்டினாங்க அப்படின்னு. கரெக்டாக தானே பண்ணியிருக்காங்க. இல்லை சார் எங்கள் அம்மா அப்பா என்னை திட்டினாங்க, அதுக்காண்டி அந்த பிள்ளை எப்படி பண்ணியான்னு. என்னடா அவள் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீன் சொன்னே, இருடா நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னோடனே, சரி ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரும் கேட்டுகிட்டே இருக்காரு. ஏன்னா ஒரு பொண்ணு ட்ரக்ஸ்காண்டி இவ்வளோ தூரம் போகிறான்றது ஜெம்மினுக்கே ஷாக்காக தான் இருக்குது அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சரி அதனால நான் பட்ட கஷ்டத்தை அவளும் படணும்னு நினச்சேன்னொன்னே அப்படியே ஜெமின் பார்க்குறேன், என்ன கஷ்டப்பட்டா இவ கஷ்டமே படலையே, திட்டுறதெல்லாம் ஒரு கஷ்டமானோடனே என்ன பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு. இல்லை இப்படி பார்ட்டி வச்சு எல்லோரும் ட்ரக்ஸ் எடுக்க வச்சு அதுக்கு காரணம் இவ தான் சொல்லி ஃப்ரேம் பண்ணி அப்படியே அவளை போலீஸ் ஸ்டேஷன் தள்ளணுன்னே ஜிமினுக்கு வந்ததே கோபம். அப்படியே ஜங்குக்கா தள்ளி விட்டு ஒரு அப்படியே அப்படின்னோடனே அந்த பொண்ணு அப்படியே சேரை விட்டே கீழே விழுந்துருச்சு. சேர்லேருந்து அப்படி சேரோட கவுந்தோடனே ஜிமின் வந்து அப்படியே இன்னும் அடிக்க போகிறாரா, ஜங்கு அப்படியே பிடிச்சி இழுத்து போட்டு அவர் அந்த பக்கம் சைடில் தள்ளி விட்டார். பயங்கரமான ஆத்திரத்தில் அப்படியே ஜிமின் அந்த தரையிலே உட்காந்துருக்காரு. இந்த பிள்ளை சேரோட கவுந்து கிடக்கு, ஜங்குக்கு 2 பேருக்கு நடுவில் தரையில் உட்காந்துருக்காரு. டே வந்து அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே அந்த பேர் டே நிப்பாட்டுற, அந்த அப்படியே தூக்கி நிப்பாட்டுற அப்படின்னு தேங்க அப்படியே பிடிச்சி நிப்பாட்டினே இவன் எந்திரிச்சு மறுபடியும் சேரில் உட்காந்து, அவனை போய் பிடிச்சிக்கோ அப்படின்னோடனே, அப்போ ஏதோ பெருசாக அந்த பிள்ளை பண்ணியிருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஜிமினை அடிக்க போகிறதுக்குள்ளேயும் ஜிமினை வந்து பிடிச்சிட்டு சொல்லு அப்படின்னோடனே இப்படி வந்து அது அது அதுக்கு வந்து இப்படி பண்ணி அந்த பிள்ளை மேலே பழி போட்டு எல்லோரும் அந்த பிள்ளை போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ண வைக்க பிளான் பண்ணி அப்படின்னோடனே அப்படியே அப்புறம் அப்படின்னோடனே அதான் பண்ணி வேறு எதுவும் பண்ண, ஒழுங்காக உண்மையை சொல்லி இப்போ மட்டும் அவனை விட சொன்னேன்னு வச்சுக்கோயே, அவன் உனக்கு கழுத்தை அடிச்சே கொண்டுருவானு. அதுக்கப்புறம் வந்துட்டு தெரியாமல் எனக்கு வந்து அது தெரியாமல் எப்படி தெரியாமல் நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணணுன்னு. இல்லை இல்லை எனக்கு வந்து அவளை போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் விடுறதுக்கு எனக்கு
மனசுக்குள்ள. ஏன்னா எல்லாருமே என்னைய வந்து ஒரு மாதிரி அதுக்கப்புறம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு காசுமே இல்லைன்னொன்னே அப்புறம் அப்படின்னோடனே ஏன்னா வந்துட்டு ஜங்குக்கே இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி அழுக வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயத்த அசால்ட்டாக பண்ணியிருக்கா. ஏன்னா இவங்க என்னதான் மாஃபியாவில் இருந்தாலும் கொள்கைகள் நிறைய வச்சுருப்பாங்க. பொண்ணு விஷயம், ட்ரக்ஸ் இந்த மாதிரி விஷயத்துலலாம் தலையிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்படி பண்ணியிருக்காள அப்படின்னும் போது அந்த ஒய்யனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அவருக்கே லைட்டாக ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகுது. என்ன அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து அவளுக்கு ட்ரக்ஸ் டோசேஜ் அதிகமாக கொடுத்து யார் கூடயாவது ஒன் நைட் ஸ்டாண்ட் இருக்க வைக்கலான்னு பார்த்தேன்னொடனே அப்படியே வந்தது ஜிமினுக்கு கோவம். அந்த சைடில் தேயாங் ஒரு மாதிரி பார்க்குறாரு. இவ்வளோ சீப்பாக ஒரு பொண்ணு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் பார்க்குறாரு. இந்த பக்கம் ஜிமினுக்கு கோவம். இதை நினைக்கும் போது ஜங்குக்கு ஒரு மாதிரி பாவம் லச்சு. அந்த பொண்ணே சின்ன வயசுலேருந்து ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளை வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் பண்ணனுக்கு போய் இவ்வளோ பெரிய விஷயத்த அந்த பிள்ளை வாழ்க்கையில் எடுத்து விட்டா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி கொடூரமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி அதுக்கு என்ன பண்ண அப்படின்னோடனே அது வந்து நான் இது பண்ணேன். அப்போ வந்துட்டு யாருக்கு ட்ரக்ஸ் அதிகமாக கொடுத்து அமுச்சு விடலான்னு பார்த்தேன். அப்போ அங்கே சைடில் பப்போட ஓரத்தில் நிறையா பேர் வந்து கேங்ஸ்டர்ஸ் மாதிரி தெரிஞ்சாங்க. அதில் யாரையாவது அமுச்சு விடலாம், அவங்க வாழ்க்கையை முடிக்கலான்னு நினச்சேன். ஏன் அவங்கள செலக்ட் பண்ணணும்? இவங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு. கேஸ் வாழ்க்கை இதனால் அவங்க கேங்ஸ்டர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஏதாவது கெட்டவங்க தானே அப்படின்னொடனே ஜிம்மின் எல்லாருக்குமே ஒரு மாதிரி கோவம் உச்சிக்கு ஏறிக்கிட்டே இருக்குது. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ண அதில் யாராவது வயசானவங்களா இருந்தால் அவங்கள இது பண்ண சொல்லி நான் வந்து பார் அட்டெண்டன்ட்க்கு வந்து நான் இது கொடுத்தேன் அப்படின்னோடனே சரி அப்படின்னோடனே அப்போ யாருக்கு அது போச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் யார் கூடயா ஒன் ஸ்டாண்டில் இருந்திருப்பா எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். எப்படி சொல்கிறேன்னே அது வந்து அவள் ரூமுக்குள்ளே போனால் அப்போ பின்னாடி அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து யாரோ ரூமுக்குள்ளே போகிறத நான் பார்த்தேன்னே எனக்கு அவர் முதுகு மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. அப்போ சரி ஓகே பிளான் சக்ஸஸ். ஏன்னா அவங்க வந்து அந்த கேங்ஸ்டர் குரூப்பில் இருக்கிறவங்க மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கில் போட்டிருந்தாங்க. அது மட்டும்தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே அப்படின்னு அதான் பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினச்சேன். உடனே அப்படியே ஜங்குக்கு வந்து போட்டு அப்போ நப்புறாரு. அந்த பிள்ளைக்கு மூஞ்சி கிஞ்செல்லாம் அப்படியே ஒரு சைடெல்லாம் செவந்து போய் கிடக்கு. ஏன்னா இது சின்ன தப்பு இல்லைல்ல. மோஸ்ட்லி இவங்க பொண்ணுங்களை அடிக்கவே மாட்டாங்க. அப்படியே சொல்லி சொல்லி அடிக்கிறோம். நாங்கள் பொண்ணுங்க மேலே கையே வைக்க மாட்டோம். ஐயோ நாங்களே அடிக்கிறோன்னா அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்லி சாரி சார் இது தெரியாமல் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து 2 அப்பா அப்பிட்டு தெரியாமல் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு தெரியாமல் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு. அப்புறம் என்னாச்சுன்னு அதுக்கப்புறம் அந்த பாராட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரில சார் அப்படின்னோடனே அப்படியே ஜங்குக்கு வந்து அப்படியே திரும்பி பார்க்குற ஜிம்மினை அப்படியே பார்க்குறாரு. ஜிம்மினுக்குமே ஒரு மாதிரி தான் இருக்குச்சு. என்ன இப்படியுமா ஒரு இது ஒரு பொண்ணு பண்ணுறது கண்டிருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரில சார். உடனே சரி உனக்கு எப்படி நீ தான் ட்ரக்ஸ் எடுத்த, நீ எப்படி ரொம்ப ஹை ஆச்சு உனக்கு ட்ரக்ஸ் அப்படின்னோடனே அந்த ஜூஸை நானும் தெரியாமல் குடிச்சினோடனே அப்படின்ட்டு ஜங்குக்கு சிரிச்சிட்டு இருடி உன் வாழ்க்கை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பேசுகிறது ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சுட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. அவங்க வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு பப்புக்கு ஓடி வராங்க. ஏன்னா ஜகுக்கு வந்து சொல்லியிருப்பாரு உங்கள் பொண்ணு அழகு பொண்ணு இங்கே தான் இருக்குது வந்து அள்ளி போட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களும் அடின்னு அடிக்கிறாங்க. நீ தான் பிள்ளை என் வயிற்றுலே பிறக்கல போ அப்படின்னு போலீஸும் வந்துட்டாங்க. கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க அந்த பிள்ளை கத்துரு அப்பா அம்மா ப்ளீஸ் 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 என்னை ஒரு தடவை காப்பாற்றுங்கன்னு அவங்க பிள்ளையிலன்ட்டு இப்படி சைடு திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் மட்டும் அவளை ஜெயிலேருந்து வெளியே எடுக்க பிளான் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பமே இல்லாமல் உங்கள் பிஸ்னஸ் அழிச்சு விட்ருவேன் அப்படின்னு சொன்னோடனே சாரி சார் எங்கள் பொண்ணு அவள் இனிமேல் எங்கள் பொண்ணே இல்லைன்னு அவள் எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கா தெரியுமா, அந்த பொண்ணு யார் தெரியுமா அப்படின்னு. சாரி சார் அந்த பொண்ணு யார் இருந்தாலும் எங்கள் பொண்ணு பண்ண தப்புக்கு மன்னிச்சிருக்கு சொல்லுங்கன்னே. உங்கள் பொண்ணு பண்ணது தப்பா, அது மிகப்பெரிய பாவம். உங்கள் பொண்ணு பாவத்தை சம்பாரித்து வச்சுருக்கா, போங்க அந்த பாவத்தை நீங்களும் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே சாரி சார் அப்படின்னே
இந்த மாதிரி பிள்ளையை பெற்றா மட்டும் பத்தாது, அதை ஒழுங்காக வளர்க்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொன்னோடனே, இதெல்லாம் வந்துட்டு ஜங்குக்கு சொல்லிகிட்டு இருக்கா. பின்னாடி வந்து தேங்கும் ஜிமின்னு தான் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. ஆர்ஃபனேஜில் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து அவளுக்கும் நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு இந்த பொண்ணு என்னென்னலாம் பண்ணி விட்டுருக்கு. இப்போ அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் யாரோடய நம்ம ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்தோம், கண்டிப்பாக அந்த பொண்ணு சூசைட் தான்டா பண்ணிக்கிறோம், ஏதாவது பண்ணியிருக்க போதுரா அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் சொன்னோன்னே, இல்லை இல்லை மச்சான் மச்சான் அதுக்குள்ளேயே அவளை காப்பாற்றணும்டா, ப்ளீஸ் மச்சான் ப்ளீஸ் மச்சான் ப்ளீஸ் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஜிமின் கத்துறாரு, அழுகுறாரு. ஜங்குக்கே பாவமாக இருக்குது, என் மச்சான் இப்படி பண்ணிட்டாள், எதுவும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவள் வெளியவே வர முடியாத அளவுக்கு ஜங்குக்கு பார்த்துக்கணும் முடிவு பண்ணேன். ஆனால் இந்த சைடு ஜிமின் வந்து அப்படியே தரையில் இடிஞ்சே போய் உட்காந்துட்டார். ஏன்னா அவள் செத்துருப்பா அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அவங்களுக்கே தெரியும், இந்த அளவுக்கு நடந்தால் ஒரு பொண்ணு எந்த பொண்ணுமே வந்து உயிர் வாழணும் அப்படிலாம் நினைக்கவே மாட்டாள். ஸோ வந்து ஏதாவது ஆயிருக்கும், ப்ளீஸ்டா மச்சான் அதுக்குன்னு காப்பாற்றுங்க மச்சான் ப்ளீஸ் மச்சான் ப்ளீஸ் மச்சான்னு அவ்வளோ நேரம் காலையில் சிரித்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்த பையன் இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ஒரு மாதிரி கவலையாக தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்துட்டு போலீஸுக்கெலாம் அலாட் கொடுத்துட்டாங்க. இப்படி வந்துட்டு ஏன்னா வந்து இவங்க பெரிய மாஃபியாஸ்னால போலீஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்படி வந்து ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு கண்டுபிடிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த லூன் ஒய்என் அப்படி இப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தோன்னே இவங்க வந்து போலீஸுமே தேடி பார்க்குறாங்க. அந்த டைமில் தான் வந்துட்டு நீங்கள் போய் அந்த வில்லேஜுக்கு போய் சேர்ந்துருப்பீங்க. இவங்க வந்து போலீஸ் வந்து சிட்டிக்குள்ளே தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. சிட்டியோட வில்லேஜ் இது சிட்டியோட ஏரி, குளம், தண்ணி அந்த மாதிரி சூசைட் பாயிண்டில் தான் போய் தேடிக்கிட்டு இருப்பாங்களா. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு ஒரு 3 days 4 days 5 days ஒரு வீக் ஆனதுக்கப்புறமும் எந்த ஒரு டீட்டெயில் கிடைக்கல. இவங்க எல்லோரும் அந்த சிட்டியை அந்த வில்லேஜை ஒரு பொருட்டாகவே எடுக்கலை. அப்படி இருக்கும்போது அந்த பாட்டி சொன்ன மாதிரி தான் நடந்துருச்சு. யாருமே இந்த வில்லேஜுக்கு வரல. இந்த சைடு வந்து ஜிமினுக்கு வந்து தகவல் போகுது, காணாம மச்சான் அப்படின்னோடனே ஜிமினுக்கு மனசே இல்லை. என் வாழ்க்கையில் இப்போ தாண்டா ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு நினச்சேன், அது மொத்தமாக முடிஞ்சிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு. இப்படி வந்துட்டு அப்படியே அதுக்கப்புறம் தான் அப்படியே டேஸ் போக ஆரம்பிச்சிருக்கு. என் லூனா இல்லாத வாழ்க்கை என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான். கொஞ்ச நேரம்தான் அவர் வந்து அந்த கொஞ்ச நேரத்துலேயே அவருக்கு வந்து அவள் தான் உலகம் அப்படின்ற அளவுக்கு தான் ஃபிக்ஸ் ஆகி வாழ்ந்துகிட்டு இருப்பார். அப்படி நினச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு வந்து இப்போ இந்த உலகத்தில் இல்லை, அவளுக்கு பற்றின எந்த ஒரு அடையாளமுமே இல்லாத அளவுக்கு மறைஞ்சு போயிட்டா அப்படின்னு நினைக்கும்போது ஜிம்னால் ஏற்றுக்கவே முடியல. அப்போலேருந்து தான் ஜிமின் ஒரு மாதிரி ரூடாக அப்படியே எதுவுமே யார்கிட்டையுமே ஒரு ரியாக்ஷன். ஃபஸ்ட்டாவது ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 2 பேர்கிட்ட கூட ஜாலியாக பேசுவார். இப்போ யார்கிட்டையுமே பேசுகிறதே இல்லை, அப்படியே அமைதியாக இருப்பார். அந்த பப்பை வந்து அடிக்கடி அந்த பப்புக்கு போய் அந்த அந்த பெட்லேயே தான் போய் தூங்கிட்டு இருப்பார். ஏதாவது ரொம்ப மனசு இல்லைன்னா தூங்கிட்டு இருப்பார். கொஞ்ச நாள் இன்னும் டேஸ் போக போக அந்த பப்பை வந்து டேக் ஓவர் பண்ணி அவர் அங்கேயே ஃபுல்லாக தங்க ஆரம்பிச்சார். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, டே மச்சான் விட்ற, ஓவர் கம் பண்ணி வாடான்னு. அசால்ட்டாக சொல்கிறீங்கடா, அவள் கூட அது வாழ்ந்த அந்த கொஞ்ச நேரம் எனக்கு போதும்டா, இந்த வாழ்க்கையை நான் இப்படியே வாழ்ந்துக்கிறேன்னு. மச்சான் அதெல்லாம் விட்றா, பாஸ்ட் ஆகிடுச்சுலடா அப்படின்னோடனே. ஏன்னா இப்போ டேஸ் ரொம்ப போக ஆரம்பித்தோடனே அவங்க வந்துட்டு பாஸ்ட்டுடா அது விட்டுருடானோடனே உங்களுக்கு தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தான் இருக்கார். ஆனால் வந்துட்டு வேலை பார்க்குற விஷயத்தில் ஏன்னா ஜங்குக்கும் டேவும் சொல்லியிருப்பாங்க, டே நீ வேலை பார்க்குறது வேலை இருக்குடா அதை பாருடா அப்படின்னே. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் வந்துட்டு, ஏன்னா இவங்கள நம்பி தான் நிறைய பேர் வந்து மாஃபியாவில் கீழே வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு நம்மளை நம்பி தான் வாழ்க்கை இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காண்டி மட்டும் வேலை பார்த்துட்டே இருக்கார். அவர் வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு, உங்களை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியல அப்படின்னு சொன்னோடனே அவர் வாழ்க்கையே ஃபுல்லாக தொலைஞ்சு போச்சு. அப்படியே ஒரு மாதிரி வெறுமையாக தான் இருப்பார். எப்பயுமே மூஞ்சி ஒரு மாதிரி கோல்டாக வச்சுக்கிட்டு தான் சுற்றிட்டு இருப்பாங்களா. இவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அப்படியே வந்துட்டு இதோட உங்கள் சைட் பார்த்தா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க. இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் லைஃப் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பிரைட்டாக அந்த அளவுக்கு மாறிச்சுன்னா, இந்த சைடு ஜெமீன் வந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டத்தை பார்த்துட்டு இருந்தார். அந்த கொஞ்ச நேரம் அவங்க கூட இருந்தப்போ ஒரு மாதிரி சந்தோஷத்தை அனுபவிச்சார். அப்புறம் உங்களை பற்றின எந்த ஒரு தகவலுமே கிடைக்கலன்னே அவர் வாழ்க்கை பாதாளத்துக்கு போய் ரொம்ப இருளடைஞ்ச நிலமையில தான் இருக்கார். இப்படியே தான் உங்களோட லைஃப் வந்து ஒரு மாதிரி டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக போயிட்டுருக்கு.
ஸோ இதோட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நெறைய பேர் வந்து நேத்துக்கு நெறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. இப்படி வந்துட்டு நல்லா இருந்திருக்கு, நல்லாயிருக்கு, நல்லாயிருக்குன்னு. எனக்கு ஒரு மாரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லைங்க ஸ்டோரி நல்லாருக்கு. இதில ஒருத்தவங்க வந்து அவங்க பேர் எனக்கு சரியா ப்ரொனவுன் பண்ண தெரியல. ஸ்ரீலியா அது சரியா தெரில. நான் வந்துட்டு அடுத்த வீடியோல நான் சொல்ல ட்ரை பண்றேன். இல்லன்னா அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் சொல்லுங்க. நீங்க மட்டும் தான் சொல்லியிருந்தீங்க, என் வாய்ஸ் நல்லாயிருக்குன்னு. எனக்கே ஷாக்கா இருக்கு. என் வாய்ஸா? எங்க வீட்லலாம் என்னை வந்து கட்டக்குரல் கவிதான்னு தான் கூப்பிடுவாங்களா? நீங்க வந்து என் வாய்ஸ் நல்லாயிருக்குன்னு சொன்னோனே எனக்கே ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. ஸோ நீங்க வந்து உங்க பேர் வந்து கரெக்ட்டா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க வந்து இப்படி வந்து நெக்ஸ்ட் எபிசோட் போடுங்க, நெக்ஸ்ட் பார்ட் போடுங்க. எனக்கு வந்து நல்லாயிருக்கு, நெக்ஸ்ட் பார்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நெறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். அதெல்லாம் டபுள் டிஜிட்ல தான் இருக்குமா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோ வந்து ட்ரிபிள் டிஜிட்ட தாண்டி போயிட்டுருக்கா. அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லாயிருக்கு, நெக்ஸ்ட் வீடியோ போடுங்க, நெக்ஸ்ட் எபிசோட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணதுக்கு. இந்த மாரி நல்லா மோட்டிவேஷன் குடுத்தா தான் எனக்கு அப்படியே வந்து ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படின்ட்டு நெறைய வீடியோ போட முடியும். ஸோ வந்து இந்த மாரி நெறையா இது பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டாவையும் அப்பப்போ கொஞ்சம் போய் பாருங்க. இன்ஸ்டா வந்து அப்படியே வந்து நிக்கிது. யாருமே வந்து அது வியூஸ் பெருசா போலையா, அதனால வந்து எனக்கு ஒரு மாரி அப்படியே ரொம்ப டவுன் ஆகி போய் கிடக்கு. இன்ஸ்டா அக்கௌண்ட் என்ன மாரியே அங்க வந்து இங்க வந்து கொஞ்சம் இப்ப தான் வந்து வியூஸ் வந்து நெறைய ஏறியிருக்கு. ஸோ அதே மாரி அங்கேயும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அண்டு நேத்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு இந்த கதை நல்லா நெறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இன்னைக்குமே வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபோர்ட் போட்டிருக்கேன். வீடியோ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு இன்னைக்கான எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நேத்துக்கு மாரி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒருவேளை ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து திருத்திக்குவேன். ஸோ ஓகே. எப்பயும் சொன்னது தான். பிடிச்சிருந்தா பாருங்க. நல்லா இருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி கதை கேட்குறோன்னு தெரிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை மொத்தமாக புதைச்சி விட்ருவானுங்க அவங்களெல்லாம் சேர்ந்து விட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டா அக்கௌண்ட் இருக்குது. ஏதாவது வந்து என்கிட்ட சேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டா அக்கௌண்ட்டை போய் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி போஸ்ட்டில் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு நீங்கள் சேனல்கிட்ட வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேயுமே லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓகே. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நேற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க எனக்கு. ஓகே. பை பை டேஸீஸ்.